சுஜாதா அவர்களின் கணேஷ் வசந்த் பங்கு பெறும் குறு நாவல் மெரினா. பெரும் கேடு கெட்டவனாய் வளர்ந்த ஒரு பணக்காரர் ஒருவருக்கு பிறந்த மகன் கொலை செய்துவிட்டான் என்று போலீசார் மிரட்ட, அவன் அந்த கொலையை செய்யவில்லை என்று வசந்த் கணேஷ் சேர்ந்து அவனை காப்பாற்ற, ஆனால் அந்த பணக்காரரின் மகன் மீண்டும் எப்படி போலீஸ் கையில் அகப்பட்டான் பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். திலீப் சாயங்கால நேரத்தில் மெரினாவுக்கு போக மாட்டான், ராத்திரி தான். அந்த சமயத்தில் தான் தன் நண்பர்களுடன் மெரினாவுக்கு ஒரு சிற்றரசனின் திக்விஜயம் போல போவான். அனாவசிய அலங்கார மோட்டார் சைக்கிள்கள் பின்தொடர, கையிலா பனியனும் தோல் உரை மணிக்கட்டும் கண்ணாடியும் முதுகு பையுமாக காற்றில் சிகரெட் ஆட, பியர் குவளைகளை கட்டை விரலால் சீல் திறந்து குலுக்கி நுரைக்க குடித்துவிட்டு, ஜென் காரை கடற்கரையை ஒட்டிய தார் சாலையில் நிறுத்திவிட்டு, கடைசி கடைகள் பெட்ரமாஸை அணைப்பதற்கு முன் சோளக்கொண்டை வாங்கி கொண்டு அலையை நோக்கி ஓடுவார்கள். அவர்களிடம் மரியாதை கிடையாது, கெட்டதுதான் நல்லது. தோல் ரவிக்கை அணிவார்கள், எப்போதும் மெல்வார்கள். உபத்திரவம் தாங்காமல் பணக்கார பெற்றோர் வாங்கி கொடுத்த வண்டிகளில் கடற்கரை சாலையில் மாமாக்களை துரத்துவதும் சிவப்பு விளக்குகளை மீறுவதும் பிறப்புரிமை. பிச்சைக்காரர்களை உதைத்துவிட்டு 100 ரூபாய் நோட்டு தருவார்கள். பெண்களுடன் பதறி பேசி சிதறடிப்பார்கள். திலீப் ஒரு காதில் கடுக்கனை நிரடி கொண்டிருந்தான். உரையாடலை சற்று கவனிப்போம். குரு, பார்ட்டி வர்றது, லண்டன் தான் குட்டியாரான். எத்தனை பொண்ணுகடா என்றான் நடராஜன். சற்று நேரம் யாருமே வரவில்லை. ஆயாசம் கொண்டு ஏமாத்திட்டானா? டேய், அந்த தெலுங்குக்காரன்ட்ட சொல்லியிருக்கணும்டா, அவன் வாக்கு தவற மாட்டான். இப்பெல்லாம் ரெய்டு ஜாஸ்தி, கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவர்கள் உட்கார்ந்திருந்தது மணலுக்கும் சாலைக்கும் இடைப்பட்ட உயரம் குறைந்த கான்கிரீட் விளிம்பில். அப்போது ஒரு டாடா சுமோ அவர்களை கடந்து சென்றது. கருப்பு கதவுகள் மஞ்சள் வெளிச்சத்தில் முன் சீட்டில் ஒரு பெண் தோளில் சாய்ந்து வர, ஒரு கையால் ஓட்டிச் செல்வது முரளி என்று தெரிந்துவிட்டது. டேய், முரளிடா, தள்ளிட்டு போகிறான் பாரு. முரளி வண்டியாது? ஆமாடா, கரும்பச்சை நிறம் சுமோ. கூட யாரு? பார்ட்டி. பாத்தியா, நம்ம கையில் சொல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான் பாரு. கொஞ்ச தூரம் சென்று பின் விளக்கு சிவப்பில் ஒளிர வண்டி நின்றது. அவர்கள் இறங்கி கடல் அலையை நோக்கி செல்வது தெரிந்தது. மணி 10 இருக்கும். யாரும் இல்லை. ஒரு கடற்கரை நாய் சுண்டல் காகிதத்தை மூக்கால் புரட்டி கொண்டிருந்தது. காத்து வாங்க போகிறானா? ஒரு காரியம் பண்ணலாம். நானும் அதையே தான் நினச்சேன். அவங்க முன்னாலே போகட்டும். டேய், ஃப்ளாஷ் கொண்டு வந்திருக்கியா? நம்ம பின்னால் வர்றது தெரியவே கூடாது. கொஞ்சம் விட்டு அப்புறம் எடு. அவன் வழியறதை அப்படியே ஃபோட்டோ பிடிக்கணும்டா. அவர்கள் இருவரும் பின்னால் இவர்கள் தொடர்வதை பற்றிய பிரஞையே இல்லாமல் இடுப்பில் அணைத்து கொண்டு மணலில் தள்ளாடி தள்ளாடி நடந்தார்கள். அவர்கள் தீர்மானமாக கடலுக்கு மிக அருகில் சென்றார்கள். டேய், குளிக்க போகிறாங்களாடா? டேய், சத்தம் போடாதடா. திலீபின் நாடி துடிப்பு அதிகமாயிற்று. இருவரும் கடல் அலை காலை தொட ஏறக்குறைய படுத்து கொண்டார்கள். அவன் அவசரத்தில் இருப்பதும் அவள் தாமதிப்பதும் தெரிந்தது. மெல்ல, மிக மெல்ல அவர்களை திலீபும் நடராஜனும் அணுகினார்கள். டேய், எட்ரா என்றான் மெல்ல. சற்று உரக்க பேசியிருக்க வேண்டும். முரளி சட்டென்று திரும்ப கிளிக் என்று ஃப்ளாஷ் சிமிட்டியது. அப்போது தான் திலீபுக்கு புரிந்தது அது முரளி இல்லை. டேய், ஓடுறா ஓடுறா, வேற யாரோ என்றான். இதற்குள் முரளி என்று தப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட இளைஞன் எழுந்து டேய் என்று பாய்ந்து திலீபை வீழ்த்தினான். பெண் கூக்குரலிட்டாள். தன் கையில் இருந்த புத்தகமோ பையோ அதனால் திலீபின் தலையில் அடித்தாள். கிறுக்கன் பலசாலி. மிகுந்த கோபத்தில் திலீபன் மார்மேல் உதைத்து கையை பிடித்து முறுக்க திலீபனுக்கு மூச்சு முட்டியது. சாக போகிறோம் என்று தோன்றிவிட்டது. ஏய் நடராஜு, யாராவது வாங்கலேன். இதற்குள் நடராஜன் காருக்கு போய் டயர் லீவரை இழுத்து கொண்டு வந்து விட்டான். அதை பயிற்சி இல்லாமல் வீச அவன் குனிய கை நழுவி விழுந்தது. திலீப் அதை பொறுக்கி கொண்டான். திலீப் அதுவரை முகத்திலும் காலிலும் வயிற்றிலும் உதை வாங்கியிருந்தான். பெண் அலறி எச்சரிப்பதற்குள் அவன் முகத்தில் ரத்தம் பாய்ந்து டயர் லீவரால் மண்டையில் வெடித்தான். சட்டென்று அந்த முரளி அனைத்தும் அடங்கி போய் மௌனமானான். தொப்பென்று விழுந்து விட்டான்.
அந்த பெண் கடலை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். ஓடியாங்க ஓடியாங்க என்று அவள் அலறியதை காற்று கடத்தி போயிற்று. திலீப் சிரமத்துடன் எழுந்திருந்து கீழே கடந்த அந்த முரளியை பார்த்தான். அவனிடம் சலனம் இல்லை, மூச்சு காற்று இருக்கிறதா என்று முகத்தருகே விரல் வைத்து பார்த்தான். சொல்ல தெரியவில்லை. டேய் கொன்னுட்டியாடா? டேய் தெரியலேடா, வாடா போயிடலாம் என்றான் நடராஜன். குரல் நடுங்க கீழே சந்தேகமாக பார்த்து கொண்டே நில ஒளியில் கிடந்தவன் அருகில் ரத்தம் கசிந்து அதை மணல் உறிஞ்சுமுன் கருநீளமாக தெரிந்தது. திலீப் தொட்ட கை பிசுபிசுப்பாக இருந்தது. புதிய இரத்த வாசனை பரவியது. வாயெல்லாம் மணல். பாவி, நீ தாண்டா சொன்னேன் முரளின்னு. முரளி ஈலேடா அது? சரிதாண்டா, வாடா போயிடலாம். திரும்ப சென்று காரை கிளப்ப திலீப் பைக்குள் கைவிட்ட போது சாவி இல்லை. மண்டையில் அலாரம் அடித்தது. என்னடா சாவி இல்லைடா? ஐயோ, இப்போ என்ன செய்கிறது? என் பின்னாடி மோட்டார் சைக்கிளில் வந்துடு. அப்போது காரு அதை அப்புறம் பார்த்துக்கலாம், வாடா. டேய் செத்துட்டானாடா அவன்? இப்போ அவன் செத்தா என்ன, இருந்தா என்ன? டேய் செத்துட்டான்டா. டேய் அது கேட்டா நீ அழற? அவன் அப்பா அம்மா அழுவாங்கடா. நீ தானடா முரளிக்காரன் அடையாளம் காட்டின. பேசாமல் வீட்டுக்கு போகிறவங்க தானே நாம் என்றான் அழு குரலில். சரி, நடந்தது நடந்து போச்சுடா, தைரியமாயிரு. போலீஸாண்ட சொல்கிறது நம்ம கடமை இல்லையா? பாரா, ஜெயிலுக்கு போக குறுக்கு வழி சொல்கிறான். வாடா கிடந்து. என்னடா நடந்தது என்றான் விஜயன். அவன் சண்டை பக்கம் வரவில்லை. அடிச்சாம்பாரு ஒரு அடி திலீப்பு டயர் லீவரால். ஆள் அங்கேயே அவுட்டு. யார், முரளியா? அதே ஏன் கேட்குற? அது முரளியே இல்லை. எவனோ ஒரு குட்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்கான். அவனை போய் முரளின்னு. இப்போ பாரு, கையெல்லாம் ரத்தம், சட்டையெல்லாம் ரத்தம். எதுக்குடா குனிங்க என்று நரசிம்மன் யதார்த்தமாக கேட்டான். 2 மோட்டார் சைக்கிள்களில் 4 பேர் இரவின் மௌனத்தை கலைத்து சென்றார்கள். டிராஃபிக் விளக்கு மஞ்சள் கண்ணை மட்டும் சிமிட்டி கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் சாலையில் திரும்பினார்கள். நடராசு, என்னை விட்டு போயிடாதீங்கடா. காரை தனியாக நான் எடுத்துகிட்டு வர முடியாது. தனியாக அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். கவலைப்படாதே சகோதரா என்று விஜயன் பாடினான். சாவியை எடுத்துகிட்டு வா, பார்த்துக்கிறோம். இது தாண்டா நட்பு. டே பொண்ணு என்னாச்சு? அது கடலில் போயிடுச்சு. இப்போ நாம் எங்கே போகிறோம் என்றான் நரசிம்மன். திலீப் வீட்டுக்கு போய் அவன் காரோடைய டூப்ளிகேட் சாவி எடுத்துகிட்டு வர போகிறோம். கிளியர், கிறிஸ்டல் கிளியர். வீட்டை அணுகுமுன் மோட்டார் சைக்கிளின் இன்ஜினை அணைத்து நழுவி வந்தார்கள். திலீப் பக்கவாட்டு மாடிப்படி வழியாக தன் அறைக்கு சென்று உள்ளே இருந்த படிகள் மூலம் ஹாலுக்கு இறங்கினான். ஆளுயர வெங்கடாஜலபதி படம் மஞ்சள் பல்பு ஒன்று மட்டும் எரிந்து பாதி வெளிச்சத்தில் இருந்தது. அருகே ஷோகேஸில் உள்ள ஆணி அடித்து சாவி மாட்டியிருக்கும். அவனுக்கு தெரியும், எவரையும் எழுப்பாமல் எடுத்து செல்ல வேண்டும். அம்மாவும் அப்பாவும் ஏசி ரூமில் படுத்திருப்பார்கள். தங்கை கரடி பொம்மையை கட்டிக்கொண்டு 2வது பெட்ரூமில் படுத்திருப்பாள். அவள் அறையில் கம்ப்யூட்டர் ஓடிக்கொண்டிருந்தது. ரூபி நாய் சோபாவில் படுத்திருந்தது. எழுந்து வந்து அவன் அருகில் வாலை ஆட்டியது. முதலில் திடுக்கிட்டான். நல்ல வேளை குறைக்கவில்லை. அதன் கழுத்தை தடவி கொடுத்துவிட்டு இருக்கிற வெளிச்சத்தில் கண்ணாடி அலமாரியை திறந்து சாவி இருக்கும் இடத்தை அனுமானித்து துழாவினான். ஜன்னலுக்கு வெளியே அவர்கள் மோட்டார் சைக்கிளில் காத்திருக்க விஜயன் சிகரெட்டை பற்ற வைத்தான். எங்கே போய் தொலைந்தது இந்த சாவி? கடவுளே, சீக்கிரம் சீக்கிரம். 2வது தட்டில் இருக்கிறதோ? என்னவோ பொருட்கள் எல்லாம் கையில் பட்டன. பால் பாயிண்ட் பேனா, அப்பாவின் சிரிஞ்சுகள், காந்தம் பொருந்திய குண்டூசி கூடு. இதோ கை துளவும் போது பட்டென்று ஹால் முழுவதும் வெளிச்சத்தில் கூசுவது தாங்காமல் கண்ணை மறைத்து கொள்ள அவன் அப்பா. திலீபா? ஆமாப்பா. என்னடா இந்த வேளையில் தேடற? அப்போதுதான் கவனித்திருக்கிறார். என்ன சட்டையெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் வீங்கி இருக்கு? அது ஒன்றுமில்லைப்பா. வந்து சண்டை போட்டியா? ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். காரில் போனியே, யார் இவங்கெல்லாம்? கார் எங்கே? அது டே சரியா சொல்கிறா? கார் மெரினால இருக்குப்பா. சாவியை தொலைச்சிட்டேன், மணலில் விழுந்துருச்சு. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போய். சரி, காயம் எப்படி வந்துச்சு? தட்ஸ் நத்திங்ப்பா. ஒன்றும் இல்லையா? மேல் உதடு கிழிஞ்சிருக்கு, அரை கண்ணு வீங்கி மூடி இருக்கு. திலீப், என்ன மறைக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. நான் சாவியை எடுத்துக்கிட்டு உட்காரு. முதல்ல காரை காலையில் எடுத்துக்கலாம். டாக்டரை வரவழைக்கிறேன். உன்னால் என்ன பிரச்சனை பாரு. இதற்குள் திலீபனின் தாய் கண்ணை கசக்கி கொண்டு இறங்கி வந்தாள்.
உன் பையன் கடற்கரையில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். நீ டாக்டர் ரமேஷுக்கு சொல்லி கூப்பிடு முதல்ல. இல்லை பெரிய காரை எடுத்துகிட்டு போய். என்னடா அது பப்ளு, உன்னால் ஒரு நல்லது உண்டாடா? இப்படி ரத்த காயமாக வந்திருக்க? அவள் குரலில் அழுகை ஜரிகையிட கேட்டாள் அம்மா. சும்மா இருமா. அப்பா கதவை திறந்து உள்ளே வாங்கப்பா மகானுபாவங்களா என்று சகாக்களை அழைத்தார். விஜயன் நரசிம்மன் இருவரும் தயங்கி வந்தார்கள். நடராஜன் அங்கே நின்றான். என்னப்பாச்சு? இருவருக்கும் போதையில் கண்கள் ஒளிர்ந்தன. விளக்கு வெளிச்சம் ஊசி போல குத்தியது. ஒன்றுமில்லை அங்கிள். பீச்சாங்கரையில் முரளின்னு நினச்சிட்டு ஒருத்தனை சேஸ் பண்ணமா, அவன் வேறு ஆள். அதில் சண்டை வந்து டயர் லீவரில் அடிச்சிட்டான். அவன் விழுந்துட்டான். ரத்தம் பூரா அவனுது. திலீபனின் அப்பா ராமச்சந்திரன் பதட்டத்துடன் தன் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பொறுமையுடன் கேட்டார். நரசிம்மன் தலை சுற்ற அப்படியே கார்பெட்டில் எதுக்குடா சண்டை போடுறீங்க என்று கேட்டு படுத்து விட்டான். ராமச்சந்திரன் தாரணியை கலவரத்துடன் பார்த்தார். கார் எங்கே இருக்கு? அங்கே. டூப்ளிகேட் சாவி எடுக்க தான் வந்தோம். அதுக்குள் அவுட் ஹவுஸ்லேருந்து குமாரசாமி வந்தான். அவன் இந்நேரம் செத்துருப்பான் அங்கிள். யாரா? முரளி. இல்லை முரளின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோமே ஒரு ஆள், அவன். அப்படியே டயர் லீவரில் மண்டையிலே ஒன்று போட்டான். ஆளு க்ளோஸ். என்னடா சொல்கிறான் திலீப் இவன் என்றார் கவலையுடன். நோ ப்ராப்ளம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். குமாரசாமி, இவங்களை தள்ளாடாத ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் மெரினாவில் நம்ம ஜென் காரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அம்மா ஃபோனில், சாரி டாக்டர், ராத்திரி வேளையில் உங்களை தொந்தரவு பண்ணுறோம். என்னோட மகன் திலீப் ஏதோ சண்டை போட்டுட்டு அடிபட்டுட்டு வந்துட்டான். பேசிவிட்டு ஃபோனை பொத்தினாள். தேவகிக்கு ஃபோன் பண்ணுறாராம். ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்களாம். 1/2 மணியில் வராராம். வீட்டுக்கு வர சொல்லு, ஃபோனை கொடு என்று ஃபோனை வாங்கி கொண்டு, டாக்டர், இட் இஸ் அன் எமர்ஜென்சி, ராமச்சந்திரன் பேசேன், தயவுசெய்து வீட்டுக்கு வந்துடுங்க. ஆஸ்பத்திரிக்கு வர முடியாத நிலவை, போலீஸ் கேஸ் ஆகிடும். வில் வெயிட் டாக்டர், கார் அனுப்பட்டுமா? சரி. ராமச்சந்திரன், இரு, சட்டை பேண்ட்டு மாட்டிக்கிட்டு வரேன். உன்னைய பெற்றதுக்கு நடு ராத்திரியில் கஞ்சா அடித்தவங்க கூட காரை தேடிட்டு சுற்ற வேண்டி வருது. ஹேமா, நம்ம புள்ள மட்டும் இப்படி இருக்கான். என்ன பாவமாக செஞ்சோம்? கூலியை குறைச்சோமா, திருடனோமா, கொள்ளையடிச்சோமா? சரியாக வளர்க்கலைங்க. பைசாவோட அருமை தெரியாமல் வளர்த்துட்டோம். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சார் என்றான் விஜயன். ஆமாம், இவர் சொல்லிட்டார், எல்லாம் சரியாக போயிடும். போடா. டாய்லெட் எங்கே இருக்குது? ஒரு சிகரெட் கிடைக்குமா? உளறி கொண்டிருந்தவனை விட்டுவிட்டு வாடா என்று நடராஜனை அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டார். அவர்கள் கார் அருகே கையில் கம்புடன் ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டு காரின் நம்பரை குறித்து கொள்ள நோட்டை உருவி கொண்டிருந்தார். கார் அனாதையாக நின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ராமச்சந்திரனின் சியாலோ கார் வந்து நிற்பதை கவனித்து அந்த போலீஸ்காரர் அருகே வந்தார். கார் உங்களுதுங்களா? ஆமாங்க. எதுக்கு நிப்பாட்டியிருக்கீங்க ராத்திரி வேளையில்? கூட யாராச்சும் இருக்காங்களா? ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அதான் விட்டுட்டு வந்துட்டோம். புதுசாக இருக்குது? காரு புதுசு தான், ஓட்ட தெரியாமல் ஓட்டியிருக்காங்க பசங்க. அதனால் தேங்க்ஸ் கான்ஸ்டபிள், ஏதாவதுன்னா இந்த விலாசத்தில் வந்து பாருங்கள் என்று ராமச்சந்திரன் தன் கார்டை கொடுத்தார். அவர் அதை பார்த்து பையில் போட்டுக்கொண்டார். டியூட்டிங்க, ஏதாவது காஃபி டிஃபனுக்கு? ராமச்சந்திரன் 100 ரூபாயை எடுத்து கொடுக்க குமாரசாமி, அந்த கார்டை கொடுத்துருங்க என்று வாங்கி கொண்டான். எந்த பக்கம் போகிறீங்க? எலியட்ஸ் ரோடு. அங்கே தான் வீடுங்களா? பிரசிடெண்ட் ஹோட்டல் எதுக்குங்க? சரிங்க, நீங்கள் அந்த ரோடு கட்டிங்கில் விட்டுருங்க, இல்லை பிரசிடெண்ட்கிட்ட விட்டால் கூட சரிதான். கதவை திறந்து அவர் அனுமதிக்க காத்திராமல் ஏறிக்கொள்ள மழை துவங்கிவிட்டது. சற்று நேரம் மௌனமாக வந்தார்கள். வழியில் கான்ஸ்டபிள் இறங்கி கொண்டார். குமாரசாமி, அந்த ஆள் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டாங்கிற? இல்லைங்கய்யா. நல்ல வேளை, கார்டை திருப்பி வாங்கிட்டேன். ஐயா, நானும் அதான் பார்த்தேயா, பொசுக்குன்னு கார்டை எடுத்து கொடுத்துட்டீங்களேன்னு. ஆமாடா, நல்ல வேளை நீ வாங்கிட்ட. வீடு திரும்பியதும் டாக்டர் ரமேஷின் எஸ்டீம் நின்று கொண்டிருந்தது. அத்தனை விளக்குகளும் போட்டிருக்க, தோட்டத்தில் இருவரும் சிகரெட்டு பிடித்து கொண்டிருக்க வாசனை வேறு மாதிரி இருந்தது. நடராஜனை உலுக்கி, எங்கப்பா நடந்தது சண்டை? நேரானா என்னடா சொல்கிற? அவன் கடற்கரையாண்ட கிடப்பான். உன் வீடு எங்கே? உங்கள் வீடு தான் என் வீடு என்று சிரித்தான். குமாரசாமி, என் பிள்ளைக்கு வாச்ச நண்பர்களையெல்லாம் பார்த்தீங்களா? குமாரசாமி, ஆமாங்கய்யா என்றான் அனுதாபத்தோடு. இவன்களை கவனிச்சுக்கிறேன், இங்கே உள்ளே போய் திலீப் தம்பியை பாருங்கள். கவலைப்பட எதுவும் இல்லைங்க, விளையாட்டாக சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இல்லை குமாரசாமி,
கொன்று இருக்கான் என்றான் நடராஜன் தீர்மானமாக. அதிர்ந்து போனார் குமாரசாமி. உள்ளே டாக்டர் ரமேஷ் திலீப்பின் நெற்றியில் தையல் போட்டு கொண்டிருந்தார். கன்னத்தில் ப்ளஸ் வடிவ பிளாஸ்திரி ஒட்டியிருந்தார். அவ்வளோதாம்மா, ஏடிஎஸ் போட்டுட்டேன், கை வீங்கியிருக்கு, காலையில் கரியம் எக்ஸ்ரே எடுக்கணும், ஃப்ராக்சர் இல்லாது கிராக் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். திலீபனின் நெற்றி கற்றை பிரித்தால் ரத்தம் கட்டி இருந்தது. திலீப் ஒரு வாரம் படுக்கை விட்டு எழுந்திருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். பெயின் கில்லர் கொடுத்துருங்களேன், நல்லா தூங்கட்டுமே. தேவையில்லை, அவன் எடுத்துக்கிறதே பெரிய பெயின் கில்லர் தான் என்று தன் பெட்டியின் உதடுகளை மூடினார். தேங்க்யூ டாக்டர், ராத்திரியில் தொந்தரவு பண்ணிட்டோம். பரவாயில்ல, டாக்டருக்கு அலர்ஜி போயிடுச்சா? இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, நான் வரட்டுமா? டாக்டர் கிளம்பினார். மறுநாள் முழுவதும் திலீப் படுக்கை அறையிலே இருந்தான். பதட்டத்தில் படுத்திருந்தான். வேளைக்கு அம்மாவும் தங்கையும் தின்ன ஏதாவது கொண்டு வந்து தர வேண்டா வெறுப்பாகத்தான் உண்டான். கழுத்தை தொட்டு பார்த்ததில் ஜுரம். அம்மா அவனை பரிவுடன் பார்த்து, அவங்க சகவாசமெல்லாம் வச்சுக்க வேணான்னு சொன்னேன் பாத்தியா, அதுவும் அந்த நடராசு அவனை கண்டா எனக்கே பிடிக்கலடா. சும்மா இருங்கம்மா, எல்லாரும் என்னை அதட்டுங்க, குமாரசாமி முதற்கொண்டு. சண்டை போட்டியா பப்ளு என்று அவன் தங்கை கேட்டாள். இல்லடி, சின்ன தகராறு, பெருசு பண்ணுறாங்க அம்மாவும் அப்பாவும். நெத்தியில் பெருசாக இருக்கே காயம், கட்டு தாண்டி பெருசு. பப்ளு, அம்மா சொல்கிறாப்புல ரிஷிவாலிக்கு நீ போயிட. அவனை தபோவனத்துக்கு அனுப்பி அலுமினிய தட்டில் சோறு போடணும் என்றார் காட்டமாக அவன் அப்பா. காலை தினமலர் வராந்தாவில் கிடந்தது. காஃபி கோப்பையை ஸ்டூலில் வைத்துவிட்டு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து ராமச்சந்திரன் குமாரசாமி கொண்டு வந்த செய்தித்தாளை புரட்டினார். ஐயா, 3ஆம் பக்கத்தை பார்த்துருங்கய்யா. 3ஆம் பக்கத்தில் அடையாளம் தெரியாத பிணம் என்று சின்னதாக பெட்டி செய்து வந்திருந்தது. சென்னை, செப்டம்பர் 12. படத்தில் கண்ட சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் அளிக்காமல் மரணமடைந்து விட்டார். மேற்படி நபரை பற்றி எந்தவித தகவலும் தெரியவில்லை. உறவினர், நண்பர்கள் யாரேனும் வந்தால் J3 புலனாய்வு பிரிவை அணுகுமாறு அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம். பிரேதம் பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் உள்ளது. குமாரசாமி பவ்யமாக அருகில் நின்றான். ஃபோட்டோவில் முகம் மட்டும் தெரிந்தது. கன்னங்கள் ஒட்டியிருந்தன. பாதி வாய் திறந்த வாயில் வெற்றிலை போட்டாற்போல் கருப்பாக இருந்தது. அந்த போலீஸ்காரன் நம்ம கார் நம்பரை நோட் பண்ணிக்கலையே? இல்லையா, இதை அம்மா திலீப் கிட்ட காட்ட வேண்டாம். பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிடுங்க, மார்னிங் ஃப்ளைட்டில். தீர்மானிச்சிட்டேன் குமாரசாமி. ஐயா, பணசங்கரி தபோவனத்துக்கு ஹாஸ்டலில் சேர்த்துட போகிறேன். பையனுக்கு சகவாசம் சரியில்லை. ஐயா, திலீப் ஐயாவுக்கு செய்தியை காட்டிடுறது நல்லதுயா. அவர் யோசித்து, நீ சொல்கிறது சரிதான், கொஞ்சம் பயம் இருக்கும்ல. ஆமாங்கய்யா. ஏதாவது ப்ராப்ளம் வருங்கிற? வராதியா, வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். இதுக்கும் ஸ்ட்ரிக்டாக விசாரிச்சுட்டு வாங்க. தாரணி காஃபி டம்ளரை எடுத்துக்கொள்ள வந்தபோது பேப்பரை எடுத்து மறைத்து வைத்தார். காலையிலே பார்த்துட்டேன், என்னங்க இது விபரீதம். பார்த்தாச்சா? அப்போ உன் பையன்கிட்ட போய் காட்டு. தூங்குறான். சேச்சே, அது ஏதோ அநாத பணமாக இருக்குங்க. லெட்ஸ் ஹோப் ஸோ. அந்த பையங்க சொல்கிறத பார்த்தா ஒரு ஆளை அடித்து போட்டுட்டு தான் வந்திருக்கானுங்க. ஒருத்தன் சொல்கிறான் உத்தரவாதமாக செத்துட்டான்னு. சேச்சா, திலீப் அப்படியெல்லாம் விபரீத காரியம் செய்ய மாட்டாங்க. முதல்ல உங்கள் பையன் மேலே நம்பிக்கை வைங்க. அவனை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறீங்க. உங்கள் கூட பேசுகிறதே நிறுத்திட்டான் தெரியுமா? அப்போ நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணங்கிறியா? ஆமாங்க என்றால் அழுத்தமாக. பார்த்தீங்களா குமாரசாமி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். குமாரசாமி எதுவும் பேசாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தான். யார் காரணம்னு ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம். இப்போ அவனை திருப்பி குழந்தையாக்கி திருத்தமாக வளர்க்க முடியாது. நீ போய் அவங்கிட்ட இந்த பேப்பரை கட்டாயமாக காட்டிடு. நீங்களே காட்டிடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். குமாரசாமி கேட் அருகில் நின்றான். அங்கே யாரோ வாயில் கதவை திறக்க சொல்லி கொண்டிருந்தார். என்ன விஷயம் என்று கதவை திறந்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். ஜீப்பில் ரேடியோ உளறி கொண்டிருந்தது. ஐயாவை பார்க்கணும். என்ன விஷயமா? சும்மா விசாரிக்க. என்ன விசாரிக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் தான் ஓனரா? இல்லைங்க, முந்த நாள் உங்கள் வீட்டு காரு கடற்கரையில் ராத்திரி நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. அதை பற்றி விசாரிக்கணும். குமாரசாமி ராமச்சந்திரனை பார்க்க அவர் அருகில் வந்தார். என்னவா? காரை பற்றி விசாரிக்கணுமா? அவர் முகம் ரத்தம் இழந்தது தெரிந்தது. என்னப்பா,
முந்த நாள் ராத்திரி மெரினா கடற்கரையில் லைட் ஹவுஸ் பக்கத்தில் சைடு ரோட்டில் உங்கள் கார் நிறுத்தி இருந்ததா? முதல்ல நீங்கள் யார்? நான் சிஐடி இன்ஸ்பெக்டருங்க, பேர் கதிர்வேலு. ஆமாம், என்ன விஷயம்? கான்ஸ்டபிள் அதை பார்த்துருக்காரு. ஒரு கருப்பு கலர் ஜென் காரு. எங்கள் காரு கலர் நீல கலர். சோடியம் வெளிச்சத்தில் எல்லா காரும் கருப்பாக தாங்க தெரியும். இப்போ என்னங்கிறீங்க? உங்ககிட்ட ஜென் காரு இருக்குதா? இருக்குது, ஆனால் அது ரிப்பேரு. உள்ளே வரலாங்களா? மேட்ரு கொஞ்சம் சீரியஸ், அதனால். என்ன விசாரிக்கணுங்க என்று கேட்டால் குமாரசாமி. முந்தா நாள் கடற்கரையில் ஒரு ஆண் பிணம் கிடந்ததுங்க. மண்டையில் அடிபட்டு அது சம்மந்தமாக விசாரிச்சிட்ருக்கோம். அதுக்கும் காருக்கும் என்னங்க சம்மந்தம்? உள்ளே வந்து வெராண்டா நாற்காலியில் உட்கார்ந்த குமாரசாமி காஃபி கொண்டு வந்து மைய மேஜை மேல் வைக்க அதை கலக்கி கொண்ட இன்ஸ்பெக்டர் பேசினார். அவர் முகத்திலும் சுருக்கமாக வெட்டப்பட்ட கிராப்பிலும் மீசையிலும் போலீஸ்தனம் தெளிவாக தெரிந்தது. சிரிக்கும்போது கண்ணோரங்கள் இடுங்கின. கார் நம்பருக்கு பேர் ஏதாவது இருக்கா? அது உங்கள் காரு தாங்க. எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க? கான்ஸ்டபுள்கிட்ட நீங்கள் காரை எடுத்துகிட்டு போக வரப்போ கார்டு கொடுத்துருக்கீங்க. கார்டா? ஆமாம், கொடுத்துட்டு உடனே திரும்பி வாங்கிட்டீங்க. கார்டு இல்லை, ஆனால் விலாசத்தை அவர் நோட் பண்ணியிருக்காரு. சரிங்க, இப்போ என்னங்கிறீங்க? அந்த காரில் யார் இருந்தாங்க? நான் தான். இல்லைங்க, சின்ன பசங்க 4 பேர் வந்து இறங்கினதா பூக்கார பொம்பளை சொல்லிச்சு. பாருங்கள் மிஸ்டர், நாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம யாரும் பார்க்குறதே இல்லைன்னு. விசாரித்தா 100 பேர் பார்த்துருப்பாங்க. உடனே விசாரிக்கணும், அவ்வளவுதான். இப்போ எந்த அத்தாரிட்டி பேரில் என்னை கேள்வி கேட்க வந்திருக்கீங்க? என்கிட்ட சம்மன் வாரண்ட் எதுவுமே கிடையாது. இன்ஃபார்மலாக தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுமதி வாங்கி ஆர்டரோடு வந்து விசாரிக்கிறேன். எது தேவைங்க? குமாரசாமியை குறுக்கிட்டு, ஐயா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றார். ராமச்சந்திரன் உள்ளே போக குமாரசாமி உடன் வந்து, அந்த ஆளை பார்த்தா வேறு எதுக்கோ வந்திருக்காப்புல தெரியுதுங்க. வேறு எதுக்கோன்னா ஏதாவது சமரசம் பேச வந்திருப்பாருன்னு தோணுதுங்க. அதனால் பொதுவாக அவன் கூட பேசி பாருங்க. திரும்ப ராமச்சந்திரன் வந்தபோது தோட்டத்தில் சிகரெட்டு பிடித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அதை உடனே அணைத்து விட்டு அறிக்கை வந்தார். ஃபோன் பேசிட்டிங்களா? அது ஏதோ ராங் கால். சொல்லுங்கள், எங்கள் கார் தான் அதுன்னே வச்சுக்கோங்க. வேறு என்ன உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்? நான் எதுவும் கனெக்ட் பண்ண வரலிங்க. அந்த காரில் இருந்தவங்கள விசாரிக்க விரும்புகிறேன். அதில் யார் யார் இருந்தாங்கன்னு தெரியணும். என் மகன்தான் அந்த காரை எடுத்துகிட்டு போனான். அவன்கிட்ட விசாரித்து வைக்கிறேன். இப்போ உங்கள் மகன் வீட்டில் இருக்காரா? இல்லை, இருக்கான். உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கான். என்ன உடம்பு? ஜுரம். ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? இல்லை, சாயங்காலம் பாருங்களேன். இப்போ ஒரு நிமிஷம். ராத்திரி அந்த வண்டியில் இருந்தது யார் யாருன்னு எனக்கு தெரியணும். இன்ஸ்பெக்டர் ஏதாவது விபரீதமான செயல் செய்திருக்கோன்னு நடந்திருக்கோன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இல்லைங்க, நான் விசாரிக்கிறேன், கடமையை செய்கிறேன். யாரையும் நான் சந்தேகப்படலை. ராமச்சந்திரன் முகம் இறுகி, என் பையனை இப்போ பார்க்க முடியாது. சரி, எப்போ பார்க்கலாம்? 4 நாள் கழிச்சு வாங்களேன். அடிக்கடி எதுவும் பட்டிருக்கா? யார் சொன்னாங்க? குமாரசாமி, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க, இப்போ விசாரிக்க எதுவும் அவசியம் இல்லை என்று அவரை சற்றே தள்ளி தோட்ட பக்கம் அழைத்து சென்றான். தோட்டத்தில் இருவரும் பேசுவதை ராமச்சந்திரன் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் கை விரல்கள் நடுங்கின. இன்ஸ்பெக்டரை வழி அனுப்பி வைத்துவிட்டு குமாரசாமி அவரிடம் வந்தார். லஞ்சம் கேட்குறாங்க. எத்தனை? விசாரிக்கலைங்க. கோடி காட்டுறாரு. சர்க்கிள் ஏசி டிசி எல்லாருக்கும் போகுதான். எத்தனைன்னு சொல்லலை. சரி, கொடுத்து தொலைச்சிடலாமே. அவசரப்பட வேணாங்க. லஞ்சம் கொடுக்குறப்ப முதல்ல இதாங்க சரியான பார்ட்டிக்கு போகுதா, காரியம் நடக்குமா, இந்த 2ஐயும் முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் ரொக்கம் எவ்வளவுன்னு. குமாரசாமி, நீங்கள் என்ன செய்வீங்களோ, இந்த விவகாரம் வீதிக்கு வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. செய்திடலாங்க என்று குமாரசாமி அவரிடம் பேங்க் செலான்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு சென்றார். தாரணி திலீபின் படுக்கறையிலிருந்து வந்தாள். நல்ல ஜுரம். 2 நாள் கிடக்கட்டும் என்றார் கோபத்துடன். அந்த போலீஸ்காரன் என்ன சொல்கிறான்? என்னவோ சொல்லிட்டு போகிறான். குமாரசாமி தான் பேசியிருக்கான். அது அனாதை போனோம் தானே. விஷயம் அத்தனை லேசு இல்லை தாரணி. என்ன சொல்கிறீங்க? உன் பையன் அடித்த அடியில் செத்திருக்கான் போல தான் தெரியுது. ஐயோ என்று அவள் தலைப்பால் வாயை போத்தி கொண்டாள். பிக்கி டோஜாவை கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். அம்மா, நான் இன்றைக்கி செராமிக் பாட்ரி கிளாஸுக்கு போகணும், பணம் கொடு.
எல்லா கிளாஸும் பந்து, ஒரு வாரம் லீவு, வீட்டில் கிட. நான் என்னப்பா செஞ்சேன்? நான் எதுக்கு வீட்டில் கிடக்கணும்? வீடு பூரா போலீஸ் விளையாத்துது. திலீப் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்ப்பா. எப்படி தெரியும்? என் அண்ணனை எனக்கு தெரியும்ப்பா, உங்களை விட என்றாள். உள்ளே போய் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் வாங்கலேன். உங்கள் பையன் தானே, பாவம், பயத்தில் ஜுரமே வந்திருக்கு. எனக்கு கூட ஃபீவரிஷாக தான் இருக்குது. பூ போட்டு கொப்பளிக்கணும். அறைக்குள் சென்றார் திலீப். சவுண்டு சிஸ்டத்தில் இறைச்சலாக பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தான். படங்கள் நிறைந்த பத்திரிகை மார்புக்கு மேலே பிடித்துக்கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டிருந்தான். அருகே ஆஷ்ரயை அப்பாவை பார்த்ததும் படுக்கைக்கு அடியில் செலுத்தினார். அறை முழுவதும் சிகரெட்டு புகை மனம் பரவியிருந்தது. ராமச்சந்திரன் திலீப்பை ஒரு முறை பார்த்தார். உலகளவு ஆத்திரம் வந்தது. ஹாய் டேட் என்றான். நீ செஞ்சிருக்க காரியம் விபரீதமாக போயிடுச்சு தெரியுமா? அவன் என்ன ஆச்சு என்று அக்கறை காட்டவில்லை. ஒரு கணம் அவனை இந்த இடத்திலே மண்டையில் ஒரே போட்டு ரெண்டாக பிளந்து விடும் போல தோன்றியது. ஒரே போடு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. உன்னை பெங்களூருக்கு அனுப்ப தீர்மானிச்சிட்டேன். ஃபார் வாட் என்றான். பணசங்கரி தப்போவனம் ஸ்கூலில் உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஐ எம் நாட் கோயிங் என்றான் விரோதமாக. நீ போகணும், அவ்வளவுதான். ஐ எம் நாட் கோயிங். இது என்ன புதுசாக இருக்குது? அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா சொன்னாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம், வீட்டிலே இருக்கலான்னுட்டு. எக்மோர் ஸ்கூலை மாற்றிட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல. பாரு திலீப், இந்த வீட்டில் தீர்மானங்கள் சொல்கிறதெல்லாம் அம்மா இல்லை, அப்பா. அதாவது நான். அண்டர்ஸ்டாண்ட்? நான் எதுக்கு போகணும்? எதுக்காகவா கேட்குறியே? வெக்கமா இல்லை? பீச்சில் போய் கஞ்சா அடிச்சுட்டு யாரையும் அடித்து போட்டுட்டு வீடு முழுக்க இப்போ போலீஸ்காரங்க. நான் எதுவும் ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கல. அவங்க தான் முரளின்னு நினச்சி அவன் பின்னாலே போனோம். அதுவும் முரளி இல்லை. எங்களை பார்த்ததும் கண்டபடி எங்களை அதுவும் என்ன தாக்கிட்டான். நல்லா அடிபட்டுட்டேன். அதனால தற்காப்புக்காக ஒரு வீசுனே அடிபட்டு விழுந்துட்டான். செத்து போயிட்டான் தெரியும்ல. யா, அப்படிப்பட்ட அடியெல்லாம் இல்லை. அது கையால் அடிச்சியா? இல்லை, டயர் லீவரால் ஒரு ஆளை கொல்ல முடியும் தெரியுமா டாடி? ஆனால் அவன் சாவலை. எப்படி சொல்கிற? எனக்கு தெரியும் டாடி, கொல்லலை. அடி சரியாக படலை. அட முட்டா பயலே. அறைக்கு வெளியே எட்டி பார்த்து, குமாரசாமி அந்த பேப்பரை கொண்டா. குமாரசாமி அந்த கேள்வியை எதிர்பார்த்தவன் போல செய்தித்தாளை கொண்டு வந்து கொடுத்தான். படி என்று அதன் முக்கிய பக்கத்தை மடித்து அவன் முன்னால் காண்பித்தார். திலீப் அதை படித்துவிட்டு முகம் வெளியேறி போய், நோ டேட், இது நான் செஞ்சதில்லை, வேறு யாரோ. அவனுக்கு சிகரெட்டு பிடிக்க உடனடி தேவை இருந்தது. கை விரல்கள் உதறின. சொல்லி, மகனே, நான் பெத்த பிள்ளையே, என்னை என்ன பண்ண சொல்கிற? இதை அறையின் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தாரணி உள்ளே வந்து, என்ன பண்ணணும்னு அவனை கேட்டா? அது உங்கள் பொறுப்பு இல்லையா? உங்கள் மகனை இந்த அபாயத்திலேருந்து காப்பாற்றுறது உங்கள் பொறுப்பு இல்லையா? இது அவனா செய்துண்ட விபரீதம். அவன் சகாக்கள் சரியில்லைன்னு நான் சொன்ன போதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்தேன். இப்போ கிடந்து மருகுங்க தாயும் பிள்ளையும். இவன் ஜெயிலுக்கு போகட்டும், அப்போ தான் புத்தி வரும். அப்படி லேசில் விட்டுட முடியுமாங்க? பாரு, என்னால் சப் இன்ஸ்பெக்டர் பின்னாலேலாம் சூட்கேஸை வச்சுக்கிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு அடைய முடியாது. உங்களை யார் அலைய சொன்னா? எல்லாம் குமாரசாமியை பார்த்துப்பார். குமாரசாமி எதுக்காக இருக்கார்? அவருக்கு தான் எல்லா இடமும் தெரியும். குமாரசாமி, குமாரசாமி. குமாரசாமி பணிவுடன் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. என்னங்கய்யா? அவர்களை கண்ணோடு கண் பார்க்காமல் என்ன வேணும் என்றான். அந்த பார்வையை அர்த்தம் பண்ணிக்கொள்ள எத்தனையோ முறை ராமச்சந்திரன் முயன்றிருக்கிறார். அது என்ன பார்வை? அலட்சியமா, ஆணவமா, தன்னிறக்கமா? சந்தர்ப்ப வசத்தால் நான் உன்னிடம் சேவகம் பண்ண விதி பணித்திருக்கிறது, அதற்காக என் சுயமரியாதை இழக்க வேண்டியதில்லை என்று எப்படியோ சொல்லும் பார்வை அது. குமாரசாமி, பப்ளு கேஸை போலீஸ்கிட்டேருந்து மீட்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எவ்வளவு ஆனாலும் சரி, காதோடு காது வச்சாப்பில் முடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி, பெரிய ஐயா என்ன சொல்கிறாரு என்றான் ராமச்சந்திரனை பார்த்து. ஐயாவும் அதே தான் சொல்கிறாரு என்றாள் தாரணி. குமாரசாமி ராமச்சந்திரன் மேல் வைத்த பார்வையை சற்று நேரம் விலக்காமல் காத்திருந்தான். பின் சென்றான். செய்திருவார், அவருக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை. எப்படியாவது. ஆனால் முதல்ல இவனை பெங்களூருக்கு அனுப்பணும். இல்லை, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. டோன்ட் பி சில்லி. இவனுக்கு என்ன வயசு தெரியுமா? 19 இல்லை 20. இந்த மாசிக்கு 21. சரி, 21 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசா? திலீப் அவர்கள் வேறு யாரையோ பற்றி பேசிக்கொண்டிருப்பது போல தன் படுக்கையில் உட்கார்ந்து காமிக்ஸ் படித்து கொண்டிருந்தான். ஏகேஆர் பொண்ணு இவனுக்காக காத்திருக்காங்க.
அவனுக்கு கல்யாணம் பண்ணி பொறுப்பு கொடுத்து பிஸ்னஸில் விட்டுறலாம், அதான் உத்தமம். அதே போல் அழிவு நோக்கிய செயல் இருக்க முடியாது. இவனாவது பிஸ்னஸை பார்த்துக்கிறதாவது. கஞ்சா அடிக்காமல் 4 நாள் இருக்க பழகட்டும் முதல்ல. இவனை பெற்றதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோம் நாம். டாடி, ஐ டோன்ட் ஸ்மோக் சொன்னால் நம்புங்க என்றான் எரிச்சலுடன் உரத்த குரலில். சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணுறது, பெத்தாச்சு, வளர்க்க தெரியாமல் வளர்த்தாச்சு. அதனால் இப்போ எதையும் மாற்றிட முடியாது. அடுத்து வர்றதை யோசிக்கத்தான் வேணும். குமாரசாமி என்ன ரொக்கம் கொடுக்கணும்னு சொல்கிறாரோ அதை கொடுத்து அதை முதல்ல முடிங்க. எனக்கு என்னவோ இவன் ஜெயிலுக்கு போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. நல்ல வக்கீலை வச்சு கேஸை வாதாடினா 2-3 வருஷத்தில் வெளியே வந்துடுவான். போகிறேன், ஜெயிலுக்கு போகணுன்னா போகிறேன். முதல்ல இந்த லஞ்ச ரூட்டை ட்ரை பண்ணட்டும் குமாரசாமி. சரி, லஞ்சம் கொடுங்க என்றான் திலீப். ராமச்சந்திரன் மகனை ஆச்சரியமாக பார்த்தார். இவனால் எப்படி பொறுப்பில்லாமல் பேச முடியுது? அவ்வளவு அலட்சியமா? அப்படியே உன்னை என்று அவனை அடிக்க கை ஓங்கினார். மகன் அவரை எதிர்பார்வை பார்த்து, அடிங்க, தடுக்க மாட்டேன் என்றான். உன்னை அடித்தா எனக்கு தாண்டா கை வலிக்கும், அப்படி வளர்ந்திருக்க. பரவாயில்ல, அடிங்க என்றான். அவன் அம்மா அவன் தலையில் 4 தடவை மொத்தினாள். நேசமாக போகிறவனை, கடங்காரா. அவன் சிரித்து கொண்டே அதையும் வாங்கி கொண்டான். சிரிக்கிறான் பாரு, வயிற்றுல நெருப்பள்ளி போட்டுட்டு. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் என்னை அடிக்க வந்தான், திருப்பி அடித்தேன், விழுந்துட்டான். முதல்ல அங்கே எதுக்கு நீ போகணும்? வீட்டில் என்ன இருக்குது என்றான். தாரணி சண்டை விபரீதமாகும் என்பதை சட்டென்று உணர்ந்து, நீங்கள் வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்று அவரை வலுக்கட்டாயமாக முதுகில் தள்ளி அறையிலிருந்து வெளியே செலுத்தினாள். என்ன கேட்குறான் பாத்தியா? இந்த வீட்டில் என்ன இல்லடா என்று முதுகு பக்கத்தில் கேட்டார். அவன் முணுமுணுப்பாக பதில் சொன்னது நல்ல வேளை இவர் காதில் விழவில்லை. வெளியே வந்தபோது குமாரசாமி அடக்கமாக, விட்டுருங்க, இந்த வயசுக்காரங்க கூட எந்த விவாதத்திலையும் ஜெயிக்க முடியாது, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்களா குமாரசாமி? அட விட்டுருங்க. ஃபோன் மணி ஒலித்த போது அதை எடுத்து பேசினார். அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கரண் அமெரிக்கா போவதற்கு முன் அங்கிருந்து ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார். சட்டுன்னு உயிர் பொறாப்பில் விஷம் வாங்கிட்டு வாடா கரண் என்றார். ராம், அவ்வளவு சுலபமாக செத்துடுறதா என்ன ப்ராப்ளம்? சந்தா, வேற என்ன? என் கூட நல்லா பேசுவானே, ஒரு நாள் அனுப்புங்களேன். அதெல்லாம் தாண்டிடுச்சு, அப்புறமா பேசலாம் கரண். தாரணி அவர் பூஜை தருகில், எல்லார்கிட்டையும் இதை பறைசாட்டிட்டு இருக்க வேண்டாம் என்றாள். கரண் ஏர்போர்ட்டிலிருந்து ஃபோன் செய்தார். ராமும் குரலில் ரொம்ப ஏமாற்றமும் கவலையும் தெரிந்தது. என்ன ப்ராப்ளம்? சன்கிட்ட ஏதாவது ட்ரக்ஸா, இல்லை லீகலா, இல்லை காதலா? காதலாக இருந்தால் பரவாயில்லையே, எத்தையோ பிடிச்சி கல்யாணம் கட்டி போட்டுட்டா கட்டின பசுவாயிடுவான். அப்போ நான் மற்றதில் ஒன்றா? ரெண்டுமே. ராமச்சந்திரனுக்கு ஆஸ்மா பம்பு தேவையாக இருந்தது. ஒரு முறை வாய்க்குள்ளதை கவி நெஞ்சின் அடைப்பை துடைத்து கொண்டார். கரண், அமெரிக்கா போகிற சமயத்தில் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டான்னு பார்த்தேன், சொல்கிறத ரகசியமாக வச்சுக்கோ. திலீப் மெரினா கடற்கரையில் ஒரு ஆளை கொண்டு போட்டான். சரியா தெரியல. இப்போது போலீஸ்காரங்க லஞ்சம் கேட்குறாங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமா. கொடுத்தா உத்தரவாதமாக காரியம் நடக்குமாம்மா? அதை எப்படி சொல்ல முடியும்? சரி, லஞ்சம் கேட்குறது யார்? ஒரு இன்ஸ்பெக்டர். மேல் அதிகாரிகளுக்கு அவன்தான் பைப்லைன் போல் இருக்குது. சரி, கொடுக்காட்டா என்ன ஆகும்? ஜெயிலுக்கு நிச்சயம் போயிடுவான். நியூஸ் பேப்பரில் எல்லாம் தலைப்பு செய்தி எரியும். பிரபல தொழில் அதிபரின் மகன் கொலை வழக்கில் நான் வாழ்நாள் பூரா லாயருங்க பின்னால் தாண்டா அலையணும். கம்பெனி பேர் கெட்டு போகிறாம். கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இது தாங்குமா தெரியலையே. தினம் காலை மாலை போலீஸ்காரன் வந்துடுறான், செய்தித்தாள் மாதிரி. திலீப் நல்ல பையனாச்சே, அதை நீ தான் சொல்லணும். பிறந்ததுலேருந்தே ட்ரபுள் தான் அவனாலே. ராம், சமாச்சாரம் யார் யாருக்கு தெரியும்? தாரணிக்கு தெரியும், குமாரசாமிக்கு தெரியும், என் பொண்ணு பிக்கிக்கு தெரியும், கூட இருந்த 2-3 பசங்க. இனிமேல் யாருக்கும் தெரியப்படுத்தாத. ஒரு காரியம் பண்ணு, ஒரு நம்பர் சொல்கிறேன். இதில் கணேஷ்னு எனக்கு தெரிஞ்ச லாயர் ஃப்ரெண்டு உனக்கு தெரிஞ்சிருக்குமே, ஃபேமஸ் லாயர். என் பேரை சொல்லு, அவரை போய் பாரு. இல்லை கார் அனுப்பிச்சு கூப்பிட்டுட்டு வா, யாருக்கும் தெரியாமல். இல்லை கார் அனுப்பிச்சு கூப்பிடுறது உன் மனைவிக்கு பிள்ளைக்கு யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோ. முடிஞ்சால் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கணேஷை கூப்பிட்டு பேசி பார்க்குறேன். அவரை என்ன கேட்கணும்? போலீஸில் பணம் கொடுத்தா காரியம் ஆகுமான்னு விசாரித்து கிளியரன்ஸ் கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் பணம் கொடு.
காரியம் ஆகாதுன்னு சொன்னால் ஏன் எல்லா பிரச்சனைகளையும் இப்போவே எதிர்பார்க்குற? கணேஷ் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் அருமையான லாயர். அவனுக்கு இப்போ ஏகப்பட்ட அசிஸ்டண்ட். அதில் வசந்த்னு ஒருத்தனை அனுப்பிச்சாலும் சரி. கத்துக்குட்டி லாயருங்களை அனுப்பிச்சா ஒத்துக்காதே. என்ன, ஆல் தி பெஸ்ட். டோன்ட் வரி, கடவுள் காப்பாற்றுவார். கடவுள் காப்பாற்றுறதா இருந்தால் என் மகன் அந்த பழக்கத்தில் இருந்துன்னா காப்பாற்றிருக்கணும். இப்போ காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? என்னவோ போ கரண், ஒன்றுமே சரியில்லை. இந்த வருஷமே சரியில்லை. நாம் எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல. ஷேர் ஹோல்டர்ஸ் குடையிறாங்க. இந்த எக்ஸைஸ் கேஸ் வேறு. எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் சதுரங்க பட்டணத்துக்கு திரும்பிடலாமான்னு. ராம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இதை கவனி. எழுதிக்கிறியா கணேஷோட நம்பரை? ஃபோனை வைத்ததும் கரண் சொன்ன நம்பருக்கு ஃபோன் செய்தபோது மெஷின் பதில் சொன்னது. நீங்கள் கணேஷின் நம்பரை அடைந்திருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் நான் இல்லை, மன்னிக்கவும். வீப் கேட்டவுடன் உங்கள் செய்தியை தெரிவிக்கவும், நம்பரை விட்டு வைக்கவும் கூடிய விரைவில் உங்களை அழைக்கிறேன். ராமச்சந்திரன் ஃபோனை வைத்து சிறிது நேரம் வெற்றி பார்வை பார்த்தார். தாரணி அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்தாள். இதற்கு மன்றாடணும். பேசாமல் போலீஸுக்கு செய்கிறத செஞ்சுக்கிட்டோம். அவன் ஜெயிலுக்கு போகட்டும், அப்போ தான் புத்தி வரும். தாரணி, ஒரு சமயத்தில் நீ ஒன்று சொல்கிற, நீ நிஜமாவே இதை உணர்ந்து தான் சொல்கிறியா? என்ன செய்கிறதுனே புரியலைங்க. எப்படிங்க சரியாக வளர்த்த பிள்ளை இப்படி ஆகும்னு புரியவே இல்லைங்க. இதெல்லாம் இப்போ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதுல என்ன அர்த்தம்? இப்போ என்ன பண்ணுறான் அவன்? தூங்குறான் நிம்மதியாக, கவலை இல்லாமல். ஒரு பயமும் இல்லை பாரு. சரி, இப்போ கரண் என்ன சொல்கிறாரு? போகாத ஊருக்கு வழி சொல்லுவாரே அவர். அவளுக்கு கரணை பிடிக்காது. ஒரு லாயர் நம்பர் கொடுத்துருக்கான், கணேஷ்னு. கேட்ட பேராக இருக்குது. காசு கொடுத்தா காரியம் ஆகுமான்னு அவர் சொல்லுவாராம். இதை நீ யார்கிட்டையும் சொல்லாத. ஒரு வாரத்துக்கு சும்மா இரு. என்ன, உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான் அவன். ஏதாவது மியூசிக் போடு என்றார். தாரணி கேசட்டை போட ஃபோன் ஒலித்தது. எடுத்தபோது, மிஸ்டர் ராமச்சந்திரன்? ஆமாம், பேசுகிறேன். என் பேர் கணேஷ். இப்போ தான் கரண் ஃபோன் பண்ணார் ஏர்போர்ட்லேருந்து. என்ன ப்ராப்ளம்? கணேஷ், உங்களை பற்றி கரண் நிறைய சொன்னான். உடனே வர முடியுமா? இப்போவா? ஆமாம், இப்போ தான். ராத்திரிக்குள்ளே ஒன்றும் ஆகாதுங்க. என்ன விஷயம்னு சுருக்கமாக சொல்லுங்கள். என் பையன் 3 நாள் முன்னால் மெரினாவில் ஒருத்தனை சண்டையில் சாகடிச்சு விட்டான். போலீஸ்காரங்க லஞ்சம் கேட்குறாங்க. ஓ, ஐசி, கொடுக்க போகிறீங்களா? இன்னும் சொல்லலை. ஆனால் கொடுக்கலாமா வேணாமான்னு தீர்மானிக்கவே உதவி தேவையாக இருக்குது. வரீங்களா? இப்போ கொஞ்சம் லேட்டு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு நான் கார் அனுப்பட்டுமா? ஐ ஹேவ் அ கார். வேண்டாம். காலையில் முதல் காரியமாக என்னோடய அசிஸ்டண்ட் வசந்த் அனுப்புகிறேன். அவன்கிட்ட விவரமாக சொல்லுங்கள். உங்கள் சன் கூட இருக்காரா? ஆமாம். பேசலாமா? இப்போவா? ஆமாம், இப்போ தான். தூங்குறான். சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, ஆல்ரைட், காலையில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே போலீஸ்காரங்க யாராவது அன்றைக்கினா எத்தனை லஞ்சம் கேட்குறாங்கன்னு விசாரிச்சு வைங்க. கொடுக்காதீங்க. அமௌண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க. குட் நைட். குட் நைட் கணேஷ். உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா ஒரு நிம்மதி தான் இனிமேல். இல்லை சார், நிம்மதி அத்தனை உத்தரவாதம் இல்லை. வி ஆர் இன் ட்ரபிள். காலையில் சரியாக என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேனே, சட்டத்தை மீறாமல். குட் நைட் சார். அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த தாரணி, என்ன சொல்கிறார் லாயர்? காலையில் சொல்கிறானா, என்னமோ வினோதமாக பேசுகிறான். அடியை புடிடான்னு ஆரம்பிக்கணும். அவன் அசிஸ்டண்ட் வரான், வசந்த்னு. நான் எந்திரிக்கலைன்னா நீ வந்து என்னை எழுப்பு. என்ன? அவர் தூங்குவதற்கு முன் படுக்கை அறை வாசலில் திலீப் நின்று கொண்டிருந்தான். அப்பா, உங்கள் கூட பேசணும் என்றான். திலீப், உனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ யார் வர சொன்னது? சும்மா இருங்கம்மா, நான் அப்பா கூட பேசணும். என்ன என்றார் விரோதமாக. எனக்கு பணம் வேணும். எதுக்கு? கோவாவுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. ராமச்சந்திரன் கையில் இருந்த டம்ளரை அவன் மேல் வீசி எறிந்தார். இங்கே எப்படி உன்னை தூக்கு மேடையிலேருந்து காப்பாற்றுறதுன்னு நடு ராத்திரியில் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். கோவா போகிறானா? கோவா? இதுக்கு டென்ஷன் பண்ணுறீங்க? எனக்கு எதுவும் ஆகாது. ஜெயிலுக்கு போகிறதுனா போகிறேன். நீ எங்கேயும் ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கார். அவனைத்தான் நீங்கள் கணக்கு பண்ண போகிறீங்களே? அதெல்லாம் கிடையாது. கேட்டுக்க, யாருக்கும் நாங்கள் பணம் கொடுக்க போகிறது இல்லை. அம்மா, என்னம்மா இது? திலீப், எல்லாம் காலையில் பேசிக்கலாம்ப்பா. அடுத்த முறை இந்த மாதிரி டம்ளரை எரியாதீங்க. மண்டையில் பட்டுதுன்னா திருப்பி ஒன்று விட்டேன்னா ஆஸ்பத்திரி போக வேண்டி வரும்னு சொல்லிடுமா அந்த பெரியவர்கிட்ட என்று சொல்லி சென்றான். என்ன பேசுகிறான் பாரு, அவன் தள்ளாடுறத பார்த்தில்ல?
ராமச்சந்திரன் மீண்டும் பச்சை பாட்டிலை நாடினார். கே ராஜரத்னம் ராமச்சந்திரனுக்கு தூரத்து உறவு. அவர் மகள் சரண்யாவிடம் செல்ஃபோனை கொடுத்து, தாரணி ஆண்டி கூப்பிட்றாங்கம்மா, பேசுமா என்றார். சரண்யா ஃபோனில், வணக்கம் தாரணி ஆண்டி. நீ வணக்கம் சொல்கிறதே எனக்கு நிறைவாக இருக்குதுமா எங்கள் வீட்டு மருமகளே. போங்க ஆண்டி, கேலி பண்ணாதீங்க. நீ ஏன் வந்து பார்க்கவே இல்லைன்னு திலீப் கேட்டுகிட்டே இருக்கான் தெரியுமா? காலேஜ் இருந்துச்சு ஆண்டி. எப்போ வர சாரு? திலீப் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். ஏதாவது தமாஷா பேசி நீ வந்தாலே கொஞ்சம் உற்சாகமாயிடுவான். வரியா? கார் அனுப்பட்டுமா? சாயங்காலமாக வரேன் ஆண்டி. திலீப் கூட இப்போ பேசலாமா? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ நேராக வாயேன். சரி ஆண்டி. சரண்யா தனக்கு அன்று மாலை நிகழப்போவது தெரியாமல் திலீப்பை சந்திக்க ஒப்புக்கொண்டாள். குமாரசாமி இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை சந்திக்க கோட்டூர்புரத்தில் கொடுத்த விலாசத்தை தேடிச் சென்றான். பாதையை சடக்கென்று திரும்புவதற்கு முன் பாலத்தை எடுத்த கோவிலுக்கு அருகில் இருந்த சந்தில் இருந்த வீட்டுக்குள் சென்றான். பக்கவாட்டில் இருந்த தற்காலிக ஷெட்டில் மோட்டார் சைக்கிளை துடைத்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை முதலில் குமாரசாமிக்கு லுங்கியில் அடையாளம் தெரியவில்லை. கதிர்வேலனுக்கு சிரமம் இருக்கவில்லை. வாங்க குமாரசாமி, பேசிட்டிங்களா? ஆச்சு, வாங்க மாடிக்கு போய் பேசுவோம். குமாரசாமி சுற்றிலும் நோக்கினான். ஒரு ஜப்பானிய ஏசி உரை பிரிக்கப்படாமலே ஓரத்தில் இருந்தது. என்ன சொன்னார் மிஸ்டர் ராமச்சந்திரன்? தரேங்கிறாரு. முதல்ல அமௌண்ட்டு எவ்வளோன்னு தான் தெரியணும். சொன்னேனே. இல்லைங்க, நீங்கள் சொல்லலைங்க. 2 தவணையாக 12 லட்சம். ஆமாம், அதாவது மொத்தம் 24. அவ்வளவு கேஷ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. உங்கள் ஐயா பணக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பணக்காரர் தான். அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து யூனிட்டுங்க, ஷேர் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒயிட்லே தான். இந்திர விகாஸ் பத்திரமா வாங்கிப்பீங்களா? ஏறக்குறைய கேஷ் மாதிரி தான். கையெழுத்து போடுற மாதிரி எந்த சமாச்சாரமும் கூடாது குமாரசாமி. அது என்ன செய்வீங்களோ ட்ரா பண்ணி முதல் தவணையை 2 நாளில் கொடுத்துருங்க. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கேஸ் என்னாச்சுன்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பத்திரிகையை பார்த்தீங்களே, அதில் கூட இந்த கேஸை பற்றி போட போகிறாங்களாம். வார இறுதிக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். எப்படி அதை நீங்கள் சமாளிப்பீங்க? எவ்வளவோ முறை இருக்குது. பாடி ஐடியில் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னு தாமதிக்கலாம். இல்லை இறந்தது யாருன்னு நல்லாவே தெரியும்னாலும் ப்ரொசீஜரில் எவ்வளவோ சிக்கல்கள் கொண்டு வரலாம். இறந்தவன் பேர் அஜய்குமார், சிந்திக்கார பையன் அப்படின்னு. சரி அமௌண்ட்டு கொடுக்குறோம்னே வச்சுக்கோங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்னு எஜமானர் கேட்குறாரு. உத்தரவாதமாக கேஸ் விசாரணை நம்ம பேரில் வராமல் இருக்குமா? என்ன எப்படி சொல்கிறீங்க? பையன் மேலே அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கேன், காட்டட்டுமா? அதை ரத்து பண்ணணும் முதல்ல, உத்தரவாதமாக. அதுக்கு நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க. நியூஸ் பேப்பரில் அல்லது டிபார்ட்மெண்டல் எஃப்ஐஆர் மேலே நாங்கள் எடுத்த ஆக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேஸ் க்ளோஸ் ஆனதை பார்த்துட்டு 2வது பேமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் முதல்ல இப்போவே கொடுத்தாகணும். இதுவே அதிக தொகையாச்சே, கலெக்ஷன் பண்ணுறதுக்கே 4 நாள் ஆகுமே. அவர் புருவங்கள் சுருங்கின. உங்கள் பையன் உசுருக்கு இது அதிகமா? சொல்லுங்கள். 4 நாளெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் ஃபோன் பண்ணிடுறேங்க. இருங்க. பணம் யார் யாருக்கு போகுதுன்றீங்க? எனக்கு 10ல் 1 பாகம் வந்தால் சரி. மொத்தமாக எனக்கு மேலே 10 ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தாங்க போகுது. நான் செய்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை. அந்த பையன் மேலே எல்லா சாட்சியமும் வலுவாக இருக்குது. சந்தேகத்தின் பேரில் கேள்வி கேட்காம கைது பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மாற்றிடலாம். ராமச்சந்திரன் வீட்டின் ஆஃபீஸ் முன்னறையில் ராமச்சந்திரனுக்கு எதிராக வசந்த் உட்கார்ந்திருந்தான். முகத்தில் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. கண்கள் அடிக்கடி எதை தேடி அலைகின்றன என்று சொல்வது சிரமமாக இருந்தது. ரொம்ப யங்காக இருக்கீங்களே. நர முடியெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கேங்க. வக்கீலுங்க கொஞ்சம் ஓல்டு கெட்டப்பில் தெரிஞ்சால் தானே நம்பிக்கை வரும்னு கணேஷ் சொல்லுவார். வசந்த், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பணம் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது தான். குமாரசாமி போயிருக்கான். எத்தனைங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுவான். கொடுத்தா காரியம் நடக்குமா? அதுக்கு ஏன் உதவியே வேணாங்க. காரியம் நிச்சயமாக நடக்கும். லஞ்சங்கிறது அவ்வளவு உபயோகமான வஸ்து. இந்தியாவிலே அதுக்கு மட்டும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பணம் கொடுத்தா காரியம் நிச்சயம் நடக்கும். ஃபோன் ஒலித்தது. அதை எடுத்து, என்ன குமாரசாமி? கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார். வசந்த் சுற்றிலும் பார்த்தார். அனாவசிய அலங்காரங்கள் நிறைந்திருந்தன. செல்வ செழிப்பில் வழியும் பிரதேசம். ஃபோனை வைத்ததும் 24 கேட்குறாங்க கேஷா.
பரவாயில்லைங்க, அதாங்க தற்போதைக்கு ரேட்டு இருக்கிற விலைவாசியில். ச்சே, என்ன தேசம்ப்பா. அப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? இல்லை வேறு வழி இருக்குதா உங்களுக்கு வசந்த்? இருக்குது, ஒன்று செய்யுங்க, பையனை அரெஸ்ட் பண்ணட்டும். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் முதல்ல எடுத்துப்பாங்க. அங்கே போய் வாதாடி சந்தேகத்தை கிளப்பிடலாம். அப்போ பையன் ஜெயிலுக்கு போக வேண்டி வருமா? கொஞ்ச நாளைக்கு போகட்டுமே, அது அவனுக்கு நல்லது கூட நடக்கலாம். விவேகானந்தர், ராமகிருஷ்ணர்னு புத்தகம் எல்லாம் கொடுப்பாங்க. வேண்டாம் வசந்த், விஷயம் பெருசாகிடுச்சுன்னா எங்கள் கம்பெனியை பாதிக்கும். யூரோ இஷ்யூ இருக்கிற சமயத்தில் கம்பெனி தாங்காது, ஷேர்ஸ் எல்லாம் விழுந்துடும். உங்களுக்கே தெரியும், டோஜோ தும்பினா கூட எங்கள் ஷேர் விழுந்துடும். பைத்தியக்கார மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட். கொடுக்கறதா இருந்தால் எனக்கு என்னங்க வேலை இருக்குது? கொடுக்குற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு. இல்லைங்க, நான் லாயர், கொரியர் இல்லை. இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? கதிர்வேலன். 2 தவணையாக கேட்குறாராம். காரியம் முடிஞ்ச உடனே 2வது தவணையை கொடுத்தா போதுங்கிறார். கொடுத்துருங்க, இந்த சூழ்நிலையில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். 12 லட்சம் உங்களுக்கு பெருசு இல்லையே. இல்லை, எங்கள் பட்ஜெட்டே 3 கோடி. அப்போ கொடுத்துருங்க. உங்கள் சீனியர் கணேஷும் இதை தான் சொல்லுவாரா? நான் போய் அவரை ப்ரீஃப் பண்ணணும். ஒன்று வேணால் செய்யுங்க, ஒரு வாரம் டைம் கேளுங்க. கதிர்வேலன் தனியாக இயங்குறாரா, பணம் மேலே போகுதான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டுட்டா? கவலையப்படாதீங்க, லஞ்சம் கேட்டாச்சுல்ல, இன்னும் 3 தடவையாவது உங்களை வந்து பார்ப்பாங்க. ஏலம் போடுற மாதிரி 1 தரம் 2 தரம்னு. அப்போது திலீப் மாடியிலேருந்து உள்ளே வந்தான். டேட், பணம் கேட்டேனே. மீட் வசந்த், லாயர். உன்னை இவர் தான். டாடி, பணம் கேட்டேனே என்றான் வசந்தை ஏறிட்டு கூட பார்க்காமல். ஓ, இவர் தான் அந்த கதாநாயகனா என்று வசந்த் கேட்டது திலீப்புக்கு எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வசந்தை ஒரு முறை பார்த்தான், அவ்வளவுதான். நீ வேறு உலகம், நான் வேறு உலகம் என்று சொல்லும் பார்வை. திலீப், இவர் தான் முக்கியமான ஆசாமி, நம்ம லாயர். இவர்கிட்ட நீ எல்லா விவரங்களும் சொல்லியே ஆகணும். அதான் பணம் கொடுக்க போகிறீங்கள, எதுக்கு விவரம்? எங்கள் அப்பா அனாவசியத்துக்கு போட்டு மேட்ரை குழப்பிகிட்ருக்காரு. நான் அவனை கொல்லலை. பீச்சில் சண்டைக்கு வந்தப்போ தற்காப்புக்காக டயர் லிவரால் ஒரு அடி அடித்தேன். பொசுக்குன்னு விழுந்துட்டான். அது கொலையா? திலீப் என்று அப்பா அதட்டி அவன் கன்னத்தில் அறைய அதை தடுத்தான். இதுதான் சார் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம். கை நீட்டு அடிப்பார் இந்த வயசில். என்ன மாதிரி பேசணும்னு கூட தெரியல தடிமாட்டுக்கு. இருக்கட்டும் சார், நான் வாழ்க்கையில் எத்தனையோ 4 எழுத்து கேட்டிருக்கேன். இந்த ஆள் மேலே பிரயோகம் பண்ண முடியும் திலீப் என்று வசந்தும் 2 கெட்ட வார்த்தை சொன்னான். திலீப் ஸ்தம்பித்து போனான். திலீப், பாரு, நீயா நானா உன் கழுத்தை தூக்கில் மாட்டிக்க விரும்பினா ஆட்சேபனை இல்லை. உங்கள் அப்பா ஒழிஞ்சது பிரச்சனைன்னு யாரையாவது தத்தெடுத்து வளர்த்துப்பார். அவருக்கு நீ உண்டாக்கின மன வேதனையிலிருந்து மனம் மட்டும் இல்லை, அவர் பிஸ்னஸும் உடையுது. என்ன தான் பண்ணுவார்? அதனால் நீ ஒழுங்காக ஒத்துழைச்சி வக்கீல் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னால் உன்னை ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இப்போவே நான் பொறுப்பட்டு போயிடுறேன். 2 பேர் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல். வசந்த் தன் கருப்பு கண்ணாடியை எடுத்து துடைத்து அணைத்து கொண்டு புறப்பட்டான். அங்கிள், நில்லுங்க. என் பேர் அங்கிள் இல்லை, வசந்த். மிஸ்டர் வசந்த். இல்லை, வெறும் வசந்த் போதும். நான் இப்போ என்ன செய்யணும் என்றான் இருமி கொண்டேன். நடந்ததை விவரமாக சொல்லணும். சொல்லியாச்சே. இல்லை, வேறு விதமாக சொல்லணும். சார், நீங்கள் ஒன்று மட்டும் கேட்டுக்கங்க. அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை அணுகினா 174 கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்களான்னு தெரியாதுப்பா. அதெல்லாம் குமாரசாமியை தான் கேட்கணும். மறுபடி குமாரசாமியா? உங்கள் வேலையை பாருங்கள். இந்த சுவாரஸ்யமான இளைஞனுடன் 1 மணி நேரம் செலவழிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் என்றான் வசந்த். வசந்தும் திலீப்பும் தோட்டத்தில் உட்கார டோஜோவும் பந்தெடுத்து கொண்டு வந்து கொடுத்தது. என்ன சிகரெட்டு குடிக்கிற? பென்சன். எனக்கு ஒன்று கொடு. நீங்கள் குடிப்பீங்களா? பென்சன் நான் எட்ஜெட்னா குடிப்பேன், ரொம்ப மைல்டு. நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிங்களே, அது ஜோசப் ஷெல்லர் தானே? ஆமாம், காட்ச் 22. நீ அதெல்லாம் படிப்பியா? சரி, அன்னைக்கு என்ன தான் நடந்தது திலீப்? என்ன ஆச்சுன்னா வசந்த், நான், நரசி, நட்டு, விஜி 4 பேரும் ஜென்னை எடுத்துக்கிட்டு போனோமா. இவங்க கோக்கு உறிஞ்சினாங்க. நான் சும்மா தான் பேர் அடிச்சுட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு குட்டிங்களை ஒரு பார்ட்டிக்கு தெலுங்கு கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். என்ன ரேட்டு? இன்டர்நேஷ்னல் ரேட்டு 1000 ஃபார் டே கொண்டு வந்து விடணும், அவ்வளவுதான்.
பாரா வசந்த், உங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயம் போல. எல்லாம் பார்த்தவன்ப்பா நான். அப்போல்லாம் சைனா பஜாரில் ஒரு பொடி கிடைக்கும் பாரு, கமலா பேர், உருட்டி உறிஞ்சினா சரி பொண்ணு வந்துச்சா? இல்லை, அதுக்குள்ளே முரளின்னு என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் சுமோவில் வந்தான். அதில் தான் ஏமாந்துட்டோம். அதே பச்சை கலர் சுமோ. அவன் பின்னாடி 1-2 ஸ்னாப் எடுக்கலான்னு கேமராவை எடுத்துக்கிட்டு போனேன்னா. எடுத்தியா? நட்டு தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா ஆள் மாறாட்டம். அவன் முரளியே இல்லை. கடுப்பாயிட்டேன். நேராக என்னை அவன் தாக்கிட்டான். சரி, கூட யார் இருந்தா? அவன் ஆள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கூட அவள் இருக்கலாம். ஆனால் இப்போ சரியாக சொல்ல முடியல. இந்த வேளையில் பீச்சுக்கு வர அத்தனையும் கேஸுப்பா. டாட்டா சுமோவை நிறுத்திட்டு பீச் ஆண்டவளை தள்ளிக்கிட்டு போனான். நீங்கள் பின்னாடி போகிறீங்க, அங்கே சண்டை. சரி, எங்கே அடித்த? மண்டையில். ஆனால் சரியாக படலை. பட்டிருக்கு, ஆள் விழுந்து செத்திருக்கானே. இனிமே செய்ய மாட்டேன் வசந்த். உங்களை பார்த்தா எங்களுக்கெல்லாம் தாதா மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. காப்பாற்றுங்க குரு. எங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஓப்பல் எக்ஸ்ட்ரா வாங்கி தர சொல்கிறேன். ஓல்டு மேன் இஸ் லோடட். சரி திலீப், நான் உன்னை கேட்குறேன், உனக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு இஷ்டமா? மிஞ்சி போனால் 5 வருஷம், 2 வருஷத்தில் வந்துடலாம். நீங்கள் சொன்னால் போகிறேன். தேட்ஸ் த ஸ்பிரிட். அவாய்ட் பண்ண பார்க்குறோம். போலீஸ்காரங்க 24 லட்சம் கேட்குறாங்க. அதை உங்கள் அப்பா கொடுக்க தயாராக இருக்கார். எதுக்கு கொடுக்கணும்? இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து தான் நாடே கெட்டு கிடக்குது. இதை நீ சொல்கிற பாரு நேரம். வசந்த், உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் கேட்குறேனே. முதல்ல எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகம் பண்ணி வை. சரி, வர சொல்கிறேன். கணேஷ் கேஸ் விஷயமாக மும்பை போய் திரும்பி இருந்தான். ஓப்பன் அண்ட் ஷட். லஞ்சம் கேட்குறாங்க, கொடுக்க தயாராக இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. புதுசாக என்ன கண்டுபிடிச்ச? லீகலாக அதில் என்ன? லீகலாக பார்த்தா பையனை மேன்ஸ்லாடருக்கு மேலே எதுக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது. குட்டையை குழப்பி வெளியே கொண்டு வந்துடலாம். கூட வந்த பையங்களை வச்சு சாட்சி சொல்லி முன்கூட்டியே தீர்மானிக்காமல் தெரியாமல் பட்டுருச்சுன்னு தானேடா நடந்திருக்கு. ஆனால் போலீஸ் பணம் கொடுக்கலைன்னா மர்டர்னு 304 பார்ட் 2ல் ஜோடிப்பாங்க. ராமச்சந்திரன் அவசரத்தில் இருக்கார், அவருக்கு ஏதோ GDR இஷ்யூ இருக்கா. இந்த சமயத்தில் கீஸுன்னு மாட்டினா ஷேர் விழுந்துருமா. அதனால் சட்டுன்னு முடிச்சிடுங்கிறாரு. நம்ம வேலையை சுலபம், கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கிளியர் பண்ணணும். கதிர்வேலன் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு குமாரசாமின்னு ஒரு லாயல் விசுவாசமான அசிஸ்டண்ட். இவங்க தான் மிடில் மேன். இவங்க மூலமாக வியாபாரம் நடக்குது. கணேஷ், வசந்த் எனக்கு கரண் ரொம்ப வேண்டியவர். சரியாக நான் இந்த கேஸு கவனிக்கணும். என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லு. வசந்த் தான் சேகரித்த விவரங்கள் அனைத்தும் சொன்னான். கணேஷ் கொஞ்ச நேரம் யோசனையில் இருந்தான். அவன் நெற்றி நரம்புகள் அசைந்தன. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? யோசிக்க ஒன்றுமே இல்லையே இந்த கேஸில். வசந்த், மெரினாவில் இந்த வியாபாரம் எவ்வளோ நாளாக நடக்குது? எந்த வியாபாரம்? முட்டாள், இந்த மாதிரி ராத்திரி வேளையில் பெண்களை தள்ளிக்கிட்டு வர்றது. அது கொஞ்ச நாளாக ஓடுது பாஸ். சரி, இப்போ ஒரு காரியம் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ். ராத்திரி மெரினா போகிறோம் அப்படி தானே? ஆமாடா, நீ இன்னொரு காரியமும் பண்ணணும். அதுலெல்லாம் நீ எக்ஸ்போர்ட் ஆச்சே. இந்த மாதிரி பொண்ணுகளில் ஒருத்தியை ஏற்பாடு பண்ணணும். என்ன ரேட்டு? நைட்டுக்கு 1000. ஓ, அதை ராமச்சந்திரன் ஃபீஸ் கணக்கில் போட்டுடலாம். ரசீது வாங்கணுமா பாஸ்? விளையாடாதேடா. கணேஷ் வசந்தின் முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏறக்குறைய அந்த கேஸையே மறந்து வேறு வழக்கில் ஆழ்ந்திருந்தான். எஸ்டேட் டியூட்டி உண்டாடா இதில்? 3 கண்டிஷன் பாஸ் ஆகணும் பாஸ். கணேஷ் தன் டிஜிட்டல் டைரியை பார்த்தான். வசந்த், இன்னைக்கு எங்கேயோ போகிறோமா? கேலண்டரில் எழுதியிருக்கிய என்னது? விசிட் மெரினா டு மீட் பிபி. வாட்ஸ் பிபி? பலான பார்ட்டி பாஸ். ஓ, தட் ராமச்சந்தர் கேஸ். இதுக்கு மெரினா போகணுன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் மனசில் என்ன வச்சிட்ருக்கீங்க? லெட் மீ ரீகால். பையன் பீச்சில் ஒரு ஆளை பார்த்து தொடர்ந்து போய் சண்டை போட்டுட்டு சண்டையில் அடித்து போட்டுட்டு அவன் செத்து போயிட்டான். போலீஸ் லஞ்சம் கேட்குறாங்க. அதானே கேஸு? அதே. அதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த பொம்பளைங்களெல்லாம் பார்க்க விரும்புகிறீங்க? அது எனக்கு வியப்பாக இருக்குது. சொல்கிறேன் சாயங்காலம். வசந்த், நான் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறேன். நீ அவளை கூட்டிகிட்டு வந்தால் போதும். ஏதாவது ஒருத்திய. இதை விட வேறு வேலை என்ன பாஸ் எனக்கு?
இரவு 8:30 மணிக்கு லேசான தூறல் துவங்க, மழையில் இந்த பிஸ்னஸ் படுத்துருச்சி பாஸ், அவள் வருவாளா என்று பாடினான். கழுத்தில் கர்ச்சீஃப் கட்டி பான் பராக் வாசனையுடன் ஒருத்தன் முதல்ல வருவான், டைம் கேட்பான், அப்புறம் ரேட்டு பேசுவான். அவர்களை அவன் அணுகினான். எங்கே பார்ட்டி? ஆட்டோவில் காத்திருக்குது. ஆட்டோவில் என்ன வெக்கப்படுதா? வர சொல்லுப்பா, டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இல்லை கேஷை கொடுத்துட்டிங்கன்னா. என்ன ரேட்டு? 3,000. என்னப்பா ஹாங்காங் ரேட்டு சொல்கிற? என்ன பண்ணுறதுங்க, விலைவாசி. வசந்த் வளன்னு பேசிகிட்டு இருக்காத, அந்த பொண்ணை வர சொல்லு. அந்த பொண் வந்தாள். இருளில் சோடியம் வெளிச்சத்தின் மிச்சத்தில் ஒரு பொய் உருவம் போல. எங்கம்மா வாங்கினேன் இந்த சென்ட்டு? ராயபுரம் வர வாசனையை தூக்குது. ஏம்மா உன் பேர் என்ன என்றான் கணேஷ். சரோ. ஊர்? காஞ்சிபுரத்தாண்ட தேக்காம்பட்டி. வாழ்க பாஸ். இவளை என்ன கேட்கணும்? சார், உன் கூட இந்த மாதிரி மெரினாவில் ஆப்ரேட் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் தெரியுமா உனக்கு? எல்லாரையுமே தெரியும். 10 நாள் முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணை ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தப்போ சண்டை வந்து அவனை அடித்து போட்டுட்டு. நீங்கள் போலீஸா? இல்லை சார், நாங்கள் போலீஸ் இல்லை, வக்கீலுங்க. அந்த சம்பவத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கோம். பானுரேகான்னு ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்துச்சு. பீச்சாண்ட 2-3 பேர் வந்து ஃபோட்டோ பிடிச்சாங்கன்னு காரில் கூட்டி அந்த ரேட்டு பேசுகிறதுக்குள்ளே கை கிளப்பாயிருச்சுன்னு ஓடி வந்துருச்சுன்னு இப்படி தான் சொல்லிச்சு. அந்த பானுரேகா எங்கே? இப்போ வெளியில் கஸ்டமருக்கு போயிருக்குது. சரோ, உனக்கு இந்த பான் பராக் எவ்வளோ தரான்? சாப்பாட்டுக்கு அப்பப்போ கொடுத்துருவார், ஆஸ்பத்திரி செலவு, அரிசி. கேஷா? தினம் கேட்டால் கொடுப்பார். சரோ, இந்த பானுரேகா இவருக்கு காட்டு, 1000 ரூபா தரோம். இப்போவா? இருட்டிலும் அவள் கண்கள் விரிந்தது தெரிந்தது. இப்போதான். அப்புறம் உன்னை பிடிக்க முடியாதுல்ல? மற்றது வேண்டாங்களா? மற்றதுன்னா பாஸ், அவள் வேறு ஏதோ கேட்குறா. பாருமா, நாங்கள் எங்கள் தொழிலுக்காக வந்தோம், உன் தொழிலுக்காக இல்லை. இப்போவே வரீங்களா? பானு ஊட்டாண்ட கொண்டு போய் விடுறேன். சௌத்ரி கேட்டார்னா ஏதோ பார்ட்டி கூட போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறேன். கார் இருக்குல்ல? இருக்குது. இரவு கோடம்பாக்கம் மேம்பாலத்தருகே இருந்த டிராஃபிக் விளக்கு ஆரஞ்சு கண் சிமிட்டி கொண்டிருக்க, இருங்க குட்டியாரன், உள்ளே போவாது காரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் மேலாடையை மார்பின் மேல் வீசிக்கொண்டு மையெழுதிய விடிகளுடன் வந்து யாரு என்றாள். பானுரேகாவா? உள்ளே வா, உட்காரு. உன்னை 2-3 கேள்வி கேட்கணும். 10 நாள் முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி. கவலைப்படாமல் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் ஒரு காஃபி ஷாப்புக்கு அவளை அழைத்து சென்றார்கள். ரொம்ப மரியாதைப்பட்ட இடம் ஆதலால் எல்லாரும் அந்த பானுவை ஏற இறங்க பார்த்து உதட்டை மூடிக்கொண்டு பேசினார்கள். இந்த மாதிரியெல்லாம் ஹோட்டல் கீதா என்றாள் பானு. அவள் முகத்தில் ஒரு சரித்திரமே எழுதியிருந்தது. தக்காளி வெட்டின் உதட்டு சாயம், 1 இன்ச் பவுடர், நெற்றி பொட்டில் ஜிகினா. பாஸ், என்ன கேட்கணும் இவளை? பாரு பானு, அன்றைக்கி நடந்தது எது எது ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லு. சிவப்பா சேட்டு பையனாட்டம் இருந்தான், நீட்டமாக இருந்துச்சு காரு, உள்ள குழு குழுன்னு இருந்துச்சு. பீச்சாண்ட காரை நிப்பாட்டிட்டு கடல் வரைக்கும் கூட போய் அப்போ தான் பின்னால் 2 பேர் ஃபோட்டோ பிடிக்க வரானுங்க. இவன் கடுப்பாயிட்டான். 3 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்கள ஒருத்தன் மடம் மேலே போட்டான் பாருங்க. கஸ்டமர் அப்படியே மல்லாந்து ஐயோன்னு கூவிக்கின்னு விழுந்துட்டான். செத்துட்டாங்கிற அப்படி தான் தோணுது. சரி, அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச? சரியாக சொல்லு. எனக்கு கபரவாக இருந்துச்சு. இன்னாடா ஆள் பூட்டானா, பேச்சு மூச்சு இல்லாத கிடக்கானே, 2 பேர் ஓடிட்டானுவ. நான் இங்கே இருந்துட்டு வீச்சுன்னு கூச்சல் போட்டு என்ன பலன் சொல்லு? நான் செய்வேன். தூக்கி கொண்டாந்து காரில் போட்டுடலான்னா ஆள் தகடாக்குறான். பலம் இல்லையே, பயம் வேற. சரி, வேற யாராச்சும் வந்துடுவாங்கன்னு நான் புறப்பட்டு ஓடி வந்துட்டேன். நான் செஞ்சது தப்புதாயா. உசுறு இருந்துச்சுன்னா அவனை யார்கிட்டையாவது சொல்லிட்டு அல்லது கார்லையாவது கொண்டாந்துட்டு. சே, என்ன மனுஷியா நான். இந்த தொழில் வந்தப்புறம் மற்றதெல்லாம் மறுத்து போகுது. அங்காளமாக என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. சரி, அப்புறம் என்ன செஞ்ச? நேராக மணலில் ஓடியாந்த காருக்குள்ளே என் பைய விட்டுட்டேன்னா அதை எடுத்துக்கிட்டு குறுக்க பாஞ்சு ஆட்டோ ரிக்ஷாவில் சௌத்ரி காத்துக்கு நிற்கிறான். அவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திக்க, நீ திரும்பி வந்தப்ப அந்த காரு அங்கே இருந்துச்சா? ஆமாம், அதுலேருந்து தானே பைய எடுத்தேன். இல்லை, பக்கத்தில் வேறு எதுவும் கார் இருந்துச்சா? ஆமாம், இன்னொரு சின்ன காரு நீ வச்சிருக்கியே, இதே மாதிரி காருன்னு தான் நினைப்பு.
வசந்த் இவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வா. பின் இரவில் அவர்கள் திரும்பும்போது கணேஷ் தீவிர சிந்தனையில் இருந்தான். பாஸ், அடுத்து என்ன? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இந்த கேஸில் ராமச்சந்தர் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனுக்கு லஞ்சம் கொடுத்தா காரியம் நடக்குமான்னு கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம அட்வைஸ் தேவைப்படுது. நீங்கள் என்னவோ ஏரியாவில் உள்ள பொம்பளைங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க. கணேஷ் கவனிக்காமல் தன் எண்ணத்தின் தொடர்பாக, நாளைக்கு முதல்ல டெட் பாடியை பார்க்குறோம். மாச்சுவரியில் அது இன்னும் வச்சுருக்காங்களான்னு. வச்சுருப்பாங்க, கேஸ் நடந்துட்டுருக்குல்ல, வச்சுருப்பாங்கன்னு தான் தோணுது. அப்புறம் நம்ம திலீப் இருக்கானே, அவன் நண்பர்கள் 3 பேரையும் விசாரிக்கணும். பாஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஸு சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் என்றான் கணேஷ். சரண்யா திலீப்பை பார்க்க சென்றபோது அவன் தாய் தோட்டத்தில் ரோஜா செடியை திறமையாக கத்தரித்து கொண்டிருந்தாள். வா சரண்யா. திலீப்பின் தாய் வரவேற்க சரண்யா வழக்கம் போல ஒரு பாக்கெட் பாதாம் பருப்பு, சாக்லேட் இவைகளை அவள் கையில் கொடுத்தாள். இதெல்லாம் எதுக்கு? வீட்டில் வேணாம் மட்டும் கிடக்குதில்ல. ராஜரத்தினம் சொல்லியிருக்கிறார், எப்போது அவர்களை பார்க்க சென்றாலும் ஏதாவது எடுத்துக்கொண்டு செல். பணக்காரர்களுக்கு கொடுத்தும் அர்த்தமில்லாத பரிசுகளில் ஒன்று என்று அவள் அதை கருதினாலும் சாரு அப்பா சொன்னபடி கேட்கும் பெண். அவளுக்கு தன் வாழ்வின் திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டதுடன் சமரசமாகிவிட்டது. பணத்தை மணக்க வேண்டும் என்ற நியதிப்படி திலீப்பை மணக்க மனதில் அவளும் தயாராகத்தான் இருந்தாள். அவள் வந்த சமயம் திலீப் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் போய் உட்கார்ந்தாள். யார் யார் ஆடுறாங்க? பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு அஃப்ரிடி ரொம்ப பிடிக்கும், அப்பாஸ் போல இருக்கான் என்றாள் சரண்யா. துரோகி, பாகிஸ்தான் கிரிக்கெட்டரை பிடிக்குங்கிறிய? சரி, உனக்கு உடம்பெல்லாம் சரியாக போச்சா? ஏன் உடம்புக்கு என்ன? ஐயோ, அடிபட்டிருக்குன்னு அம்மா சொன்னாங்க திலீப். பாரு, எங்கள் வயசில் அடிப்படலைன்னா வாழ்க்கையில் த்ரில் இல்லை, எல்லாம் விழுப்புண்கள் என்று தன் சட்டையின் ஸ்லீவை உயர்த்தி பிளாஸ்டரை காட்டினான். ஃப்ராக்சரா? எல்லாம் செட் ஆயிடுச்சு, கையை தூக்க கொஞ்சம் முடியல. சரண்யா அவன் தோளை வாத்சல்யத்துடன் தடவி கொடுத்தாள். இந்த கையை தூக்க முடியுது. நீ வரப்போ அம்மா கீழே இருந்தாங்களா? தோட்டத்தில் இருந்தாங்க. சரி, கதவை சாத்திரு. ஏன்? இல்லை, கிளார் அடிக்குது, கேசட் போட போகிறேன். என்ன கேசட்? ஒரு இங்கிலீஷ் படம், மலையாளத்துக்காரங்க எடுத்தது, சூப்பரான படம். சீ, இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு. படிப்பினைகளெல்லாம் இருக்கிற கருத்துள்ள படம்மா என்று சிரித்தான். சரண்யா அவனை சதி பார்வை பார்த்தாள். இருவருக்குமே இளமை வேகங்கள் மெல்ல தயக்கங்களை நீக்கி கொண்டிருக்க, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக. நீ என்ன பண்ணுற? நேராக மாடிக்கு பெட்ரூமுக்கு வந்துரு, அம்மா அங்கே வரமாட்டாங்க, யாரும் இப்போ கிடையாது. எதுக்கு வரணும்? வீடியோ பார்க்கலாம் வா. எனக்கு வீடியோலாம் பார்க்க வேண்டாம். சரண்யாவுக்கு வியர்த்திருந்தது. அவன் எடுத்துக்கொண்ட சுதந்திரங்கள் உடல் முழுவதும் பரவியிருந்தது. நீ மட்டும் ஏதாவது விஷமம் பண்ண ஒலி போட்டுருவேன் என்றாள். இதுக்கு பயப்படுற? நமக்கு தான் கல்யாணம் நிச்சயமாயிருச்சே. அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு சமயம் உண்டு இல்லையா? வசந்த் அந்த போலீஸ் நிலையத்துக்கு சென்று, இங்கே இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் யாருங்க? நான் தான். என் பேர் வசந்த், உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். சாயங்காலம் டியூட்டி முடிஞ்ச பிறகு வாங்க. இல்லை, இப்போவே பேசணும், எனக்கு ஜோலி இருக்குது. மிஸ்டர் கதிர்வேலன், நான் ராமச்சந்திரனுடைய லாயர். நீங்கள் என்னை இப்போவே சந்திக்க விரும்புவீங்க. இதை அப்போவே சொல்லக்கூடாதா? என்ன சாப்பிட்றீங்க? கூலா ஹாட்டா? தண்ணி கொடுத்தா போதும் மிஸ்டர் கதிர்வேலன். எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கீங்களா? தெரியணும். அதில் ஒரு காப்பி வேணும். தாராளமாக காப்பியை கொடுக்க சொல்கிறேன். வசந்த் டைப் படித்த அந்த காகிதத்தின் நகலை வாங்கி படித்தான். முதல் தகவல் அறிக்கை குற்ற எண் 801/97. காவல் நிலையம், மயிலாப்பூர் வட்டம், சென்னை. சம்பவம் நடந்த தினம். அது காணாமல் போன அஜய்குமார் குறித்து அவருடைய சொந்தக்காரர் பிரகாஷுங்கிற நபர் காணவில்லைன்னு அபிராமபுரத்தில் 736/97 பதிவாகியிருக்கு. அதுவும் காப்பியும் இருக்குது. இந்த அஜய்குமாரை தான் இந்த பசங்க போட்டு அடிச்சிருக்காங்க, செத்துருக்கான். சரி, பாடி எங்கே இருக்குது? ஜிஹெச்சில் புதைக்கிறதுக்கு இருந்தாங்க. அதனால் என்ன, எக்ஸ்யூம் பண்ணிடலாம். புதைக்கல, மார்ச்சுவரியில் இருக்குது. இன்னும் சொந்தக்காரங்க அடையாளம் காட்டிட்டாங்களா? காட்டிட்டாங்க வசந்த். அதில் தான் சூட்சமாக வச்சுருக்கோம். இப்போ சார் பணம் கொடுத்துட்டா சுலபமாக பாடி ஐடி சரியில்லைன்னு சொல்லி எரிச்சிடலாம். அதுக்கு தான் காத்துட்ருக்கோம். அப்படிங்களா? பணம் கொடுக்கலனா? அவர் முகம் சுருங்கியது. கேஸை 302க்கு மாற்றிவிடுவோம். அதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். ரொம்ப சிக்கலாயிரும் உங்கள் கிளைண்ட்டுக்கு.
புரியுது, பணம் கொடுத்தா எந்த வித பிரச்சனையும் ஏற்படாதுங்கிறீங்க. ஆமாங்க, எங்களுக்கும் ஒரு கேரண்டி வேணாமா? எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியாததா? பையன் கொண்டு வந்த ஏலக்காய் டீயை வசந்த் அருந்தி கொண்டு யோசிக்க, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நேராக தான் இருக்குது. செத்தவன் யாருங்க? அதே ஏன் கேட்குறீங்க? மெரினா பீச்சில் இந்த மாதிரி இளைஞர்கள் அலையிறாங்க பாருங்கள். அப்பா காரை வாங்கி கொடுத்துட்றான், அங்கங்கே குட்டியை தள்ளிக்கின்னு வராங்க. கடற்கரையில் போய் கஞ்சா அடித்து என்னென்னவோ ஜல கிரீடையெல்லாம் பண்ணிவிட்டு இவங்களை ஒழிச்சு கட்டணுன்னா ஆள் பத்தலைங்க. கான்ஸ்டபிள் எத்தனை பேரை தான் போட முடியும்? அவங்களும் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. அப்போ பாடி வேறு எந்த விதமாகவும் ஐடி பண்ணல முடியலை இல்லையா? வேறு விதமானா நண்பர்கள், அவங்க கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, இப்படி எத்தனை பொண்ணுங்க இருக்குதுங்க. எப்படி? ஆனால் அதையும் பார்த்தோம், சரிப்பட்டு வரல. இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்ததும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சேர்க்கறதுக்கு ஈஸி ஆகிடுச்சு. நீங்கள் கவலையே பட வேண்டாம். அப்படிங்களா? பணம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ராமச்சந்திரன் என்கிட்ட கொடுக்கல, அவர் குமாரசாமி மூலம் டீல் பண்ணுவார். அட ராமா, பின்ன நீங்கள் எதுக்கு வந்தீங்க? பணம் கொடுக்கலாமான்னு கிளியர் பண்ணத்தான். இப்போ கிளியர் ஆகிடுச்சில்ல? ஆயிடுச்சு. பின்ன சீக்கிரம் போய் சொல்லுங்கள், மேல் அதிகாரிங்க தொந்தரவு பண்ணுறாங்கன்னு. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் காத்திருக்கோம்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே ஆச்சுன்னா தப்பாயிரும். வசந்த் அவரை புன்னகையுடன் பார்த்தான். கதிர்வேலன், இந்த முட்டாளக்கடி வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம். மேலதிகாரி கீழதிகாரின்னு போட்டு குழப்படி பண்ணாதீங்க. பணம் யாருக்கு எவ்வளவு போகிறது எல்லாம் தெரியும். நாங்களும் பணம் தின்னு கொட்டை போட்ட லாயருங்க. மேலும் நாளைக்கு மாலை ராத்திரி வரை அப்படி இப்படின்லாம் கெடு வைக்காதீங்க. நாங்கள் கேஷாக கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. வெயிட் பண்ணுறதானா சரி, முடியலைன்னா கோர்ட்டு இருக்கவே இருக்குது. கதிர்வேலன் கவலையுடன், குமாரசாமி அப்படி சொல்லலையே. சரி, பணம் எப்போ தான் வரும் அதையாவது சொல்லுங்கள். கொடுக்குறப்ப கொடுப்போம். கிளியர்? கிளியர். கொஞ்சம் அட்வான்ஸாக ஏதாவது கொடுத்துட்டா சொல்கிறேன் அவர்கிட்ட. அங்கிருந்து கணேஷுக்கு ஃபோன் போட்டான் வசந்த். பாஸ், கேஸு எஃப்ஐஆர் பதிவாகி இருக்குது. பாடி ஐடி பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. பணம் கொடுத்தா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அஜய் குமார்னு பேர், மாச்சூரியில் இருக்குது பாடி. எப்படி பாடியை அடையாளம் கண்டுபிடிச்சாங்களாம்? இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வச்சு தான். வசந்த், பாடியை ஒரு தடவை போய் பார்த்துடலாம். கம்பி தடுப்புகளையும் காதை சொரியும் காக்கி சட்டை சிப்பந்திகளையும் கடந்து ஈரமான நடைபாதையில் நடந்து கதவை திறந்து குளிர் அவர்களை தாக்கியது. ஏசி ஒர்க் பண்ணுதுங்களா இன்னைக்கு? பரவாயில்லையே, செத்தவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் பாருங்க பாஸ். கணேஷ் இயல்பாக கர்ச்சிப்பை முகத்தில் பதித்து கொண்டான். ஏதோ ஒரு ஆர்கானிக் திரவத்தின் பழ வாசனையாக இருந்தாலும் சூழ்நிலையில் அந்த வாசனை அசம்பாவிதமாக இருந்தது. இடம் பத்தலைங்க. நீங்கள் அந்த பீச்சில் கண்டெடுத்த பாடியை தானே சொல்கிறீங்க? மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸு? ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் பேர் கதிர்வேலன். கொஞ்சம் இருங்க என்று பழுப்பு நிற சாட்டை பார்த்து அலட்சியமாக ஒரு அறைக்கு சென்று அதன் இரும்பு கதவை திறந்து, வேணும் மட்டும் பார்த்துக்கங்க. அதில் சுகமாக குளிரில் படுத்திருந்த அந்த உடலை வெளியே இழுத்தான். உடல் நிர்வாணமாக இருந்தது. தலையிலும் நெற்றியிலும் அடிபட்ட இடத்தில் ரத்தம் நீளம் பாரித்து உதடு வீங்கி ஒரு கண் திறந்து பல் துருத்தி. வசந்த், அதுதானே கதிர்வேலன் சொல்கிற கேஸு? சீட்டை பார்த்துரு. அவன் அந்த உடலின் கட்டை விரலில் கட்டியிருந்த ஒரு சீட்டில் எழுதியிருந்த குறிப்புகளை படித்தான். இதான் பாஸ், என்ன பார்க்கணும்? பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, வா போகலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன பார்த்தீங்க? சொன்னனே, பார்க்க வேண்டியதை. நீங்கள் பார்த்த மாதிரியே தெரியலையே. இங்கே அதிக நேரம் பார்த்தா நமக்கே தலை சுற்றுருது. வாடா வெளியே. அறையை விட்டு வெளியே வரும்போது வசந்த் 50 ரூபாய் நோட்டு கொடுத்து, உனக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியது நியாயந்தாயா? தினம் தவறாமல் பிணங்களை பார்க்குறதுனா ஒரு நாள் நமக்கே பேசாமல் கூட படுத்துருவோமான்னு தோணும். அதெல்லாம் பரவாயில்லைங்க. தண்ணியில் விழுந்து நாளாகி போய் அழுகி போன கேஸ் ஒன்று இருக்குது, பார்க்குறீங்களா? ஐயோ வேணாம்ப்பா. அப்படியே மொத்த கணக்காக தலை எது கால் எதுன்னு தெரியாமல் கையை வச்சா உள்ளே போயிடும். யோ, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும்யா. இருவரும் வெளியே வந்தபோது, பாஸ் அடுத்தது என்ன? வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. அந்த பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்தானியே, அது என்னாச்சின்னு கேட்டுரு. டெவலப் பண்ணானான்னு கேட்டுரு. அப்புறம் அந்த பொண்ணு உன்னை பார்த்தோம்ல, பானுவோ சொன்னாலே, அவகிட்ட ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். அன்னைக்கு அந்த பையன் சட்டையை எப்போ கலட்டினான்னு கேட்டுரு. சட்டையை எப்போ கழட்டினானா? இது என்ன வினோதமான கேள்வி?
இல்லைடா, கார்லையா பீச்சிலையா, அதுக்கு பதில் கொண்டாந்துட்டா ராமச்சந்திரன் கேஸு முடிஞ்சு போயிடும். அவருக்கு என்ன சிபாரிசு பண்ண போகிறோம் நாம்? பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லிடு. கொடுக்க வேண்டாமா இல்லை குறைச்சி கொடுக்கலாம்னா? கொடுக்கவே வேண்டாம்னு. அரெஸ்ட் பண்ணிவிடுவார். பண்ணிக்கட்டும். பாஸ், யூ மிஸ் த பாயிண்ட். அரெஸ்ட் பண்ணுறத எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்க விரும்புகிறார் ராமச்சந்திரன். அவருக்கு பணம் முக்கியம் இல்லை. நான் சொல்லி பார்த்துட்டேன். இதை கோர்ட்டில் வாதாடி மீட்டிடலாம், இல்லை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்துடலான்னு. அவர் பிடிவாதமாக மாட்டேங்கிறாரு. அவருடைய கம்பெனி ஷேர் விழுந்துருமா? வசந்த், எனக்கு என்னவோ வேலனை அரெஸ்ட் பண்ண மாட்டார்னு தான் தோணுது. அப்படி சொல்லாதீங்க. எல்லாத்தையும் தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு. இந்த லஞ்ச தொகைக்காக தான் காத்துட்ருக்கார். கணேஷ் யோசித்தான். சரி, அப்போ ஒரு நாள் வெயிட் பண்ணிப்பார். அதுக்குள்ளே ஒன்று செய். இன்ஸ்பெக்டர்கிட்ட நாமே போகலாம். போகிறதுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை ஒரு தடவை பார்த்துடுறது நல்லது. நீங்கள் எந்த திசையில் எங்கே போகிறீங்கன்னே புரியலே பாஸ். சமயம் வரப்போ சொல்கிறேன்டா. இப்போ சமயம் வரலையா? இல்லை. சாயங்காலம் வசந்த் ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்தபோது, பாஸ், நீங்கள் கேட்ட 2 சமாச்சாரமும் வெரிஃபை பண்ணிட்டேன். அந்த பொண்ணு பானுக்கிட்ட சேட்டு மாதிரி சிவப்பாக இருந்தால், மார் பூரா மொசன்னு மசுறு இருந்துச்சு. எப்படி தெரியும்னு கேட்டேன். சொல்லிச்சு. அந்த ஆள் காரில் தான் முதல்ல சட்டையை கழட்டினானா. அங்கேயே கொஞ்சம் சில்மிஷம்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நட்டு என்கிற நடராஜன் அவன் எடுத்த ஃபோட்டோவிலும் அது வசந்த் அதை எடுத்து காட்டி, 2 முதுகு, இதில் எதுவும் பிரயோஜனம் இல்லை. சில சமயம் ரொம்ப வினோதமாலாம் நீங்கள் நடந்துக்கிறீங்க. சரி, வா போகலாம். எங்கே? இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை பார்க்க. கணேஷ், உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் வசந்த் வந்து என்னை பார்த்தாரு. ஒன்றுமில்லை, ராமச்சந்திரன் கிட்ட அத்தனை தொகை இல்லையா? எத்தனை கேட்டீங்க? 28 லட்சமா? அந்த மாதிரி ஒரு தொகை தான் வசந்த் சொன்னார்ல. எனக்கு மட்டும் இல்லை, மினிஸ்டர் வரைக்கும் மேலே போகுது. அவ்வளவு பணம் அவர்கிட்ட இல்லை. அதனால் சரி, எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வருஷம். அவ்வளவு நாள் நான் சும்மா விரல சப்பிக்கிட்டு இருக்கணுமா? அது உங்கள் சௌகரியம், உங்கள் டேஸ்ட்டு. கணேஷ், எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இல்லைங்க, நான் ஓவராக எஸ்டிமேட் பண்ணி தான் இதெல்லாம் உங்ககிட்ட விவரமாக சொல்கிறேன். இல்லைனா என்ன செய்வீங்க? பேசாமல் இருந்திருப்போம், பணம் கிடையாதுன்னுட்டு. இப்போ என்ன சொல்கிறீங்க? டோக்கனாக ஒரு அட்வான்ஸ் கூட கொடுக்க மாட்டிங்களா? இல்லை. சரி, அப்படியா செய்தி? இதை அவர்கிட்ட கேட்டுடலாமா? கேட்டுருங்க. வசந்த் கணேஷை பார்த்தான். அவன் சைகையில் அமர்த்தினான். கதிர்வேலன் டெலிஃபோன் எண்களை சுழட்டினார். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எங்களை போட்டு இத்தனை நாள் டிலே பண்ணிவிட்டு இப்போ பணம் இல்லைன்னு சொன்னால் எப்படி? பணம் இல்லைங்க, ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு. சரி, குமாரசாமி இருக்காருங்களா என்றார் ஃபோனில் மறுபடி பொத்தி. குமாரசாமி இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நாங்கள் குமாரசாமி வழியாக வரல, டைரெக்டாக எம்டி ராமச்சந்திரன் எங்களை நியமிச்சிருக்கார். கணேஷ் கதிர்வேலனை கூர்ந்து கவனித்தான். கைகள் நடுங்க, மீசையை அடிக்கடி துடைத்து கொள்வது ஒரு மேனரிசம் போலும். படபடப்பாக இருந்தார். அதை அடக்கி கொள்ள கையை பிடித்து கொண்டு மேஜை மேல் அழுத்தி கொண்டார். குமாரசாமி, நான் கதிர்வேலன் பேசுகிறேன். கொஞ்சம் இங்கே அர்ஜெண்ட்டாக வரீங்களா? ஓ, அப்படியா செய்தி? சரி சரி. பூனை வைத்துவிட்டு கதிர்வேலன் கணேஷை நேராக பார்த்து புன்னகைத்து, சரி, நீங்கள் போகலாம் என்று சொன்னார். கணேஷ் வசந்தை பார்த்தான். காத்திருக்கீங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் எங்கள் சூப்பர்கிட்ட கேட்டுட்டு தான் தீர்மானம் பண்ண போகிறோம். நீங்கள் போகலாம். வெளியே வந்து காரை கிளப்பின பின், பாஸ், என்ன இவன் திடீர்னு பால் மாறிட்டான்? அந்த குமாரசாமி என்ன சொல்லியிருப்பான்? என்னவோ சாதகமாக தாண்டா சொல்லியிருக்கான் வசந்த். ஒரு கால் பணம் கொடுக்க சம்மதிச்சிட்டா ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு கேட்டுரு. சில்லு கொண்டு வரலையே. வசந்தும் கணேஷும் ஆஃபீஸுக்கு திரும்பிய போது அங்கே சரண்யா காத்திருந்தாள். மை காட், என்ன ஆச்சு உங்களுக்கு? சரண்யாவை வசந்துக்கு தெரியாது. அவள் உடை கலைந்திருந்தது. ஸ்டிக்கர் போட்டு இடம்பெயர்ந்து தப்பான இடத்தில் அவசரமாக ஒட்டப்பட்டிருந்தது. சுடிதார் கிழிந்திருந்தது. வியர்த்திருந்தாள். உட்காருங்க, உங்களை பார்த்தா புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்கீங்க. முதல்ல நீங்கள் யார்? யூ ஆர் சரண்யா, ஏகே ராஜரத்னம் டாட்டர் என்றான் கணேஷ். ஆமாம் அங்கிள், அப்பா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். அதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்க நேராக ஓடி வந்தேன். திலீப் ராட்சசனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க. அதாவது திலீப் ராமச்சந்திரன்? ஆமாம். என்ன விஷயம்? திலீப் என்னை கல்யாணம் பண்ணிக்க இருக்கான். அவள் விசித்து அழ ஆரம்பித்தாள். இதுக்கு போய் அழுவாளா என்னங்க? இது பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ணிடுங்க.
கணேஷ் வசந்திடம், வசந்த் கொஞ்சம் சும்மா இரு, அழுது முடிக்கட்டும். அவள் தன்னை சுதாரித்து கொண்டு சிறிய கைக்குட்டையால் முகத்தையும் கண்ணீரையும் துடைத்து கொண்டாள். திலீப் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கான். அவன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான். சரி, வீட்டில் யாருமே இல்லை. அங்கே இங்கே சில சலுகைகளை எடுத்துக்கிட்டான் என் மேலே. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி முன்னுரை, முகவுரை, அணிந்துரை எல்லாம் எழுதுறது சகஜம்தானே. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டான். ஓ மை காட், இவங்க உன் ஃப்ரெண்டும் தான். இவங்களுக்கு என் காரை கொடுப்பேன், கண்ணாடியை கொடுப்பேன், என் டிஷர்ட்டை கொடுப்பேன், அதே போல் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொடுப்பேன்னுட்டு. ஓ மை காட், திலீபே என் கையை பிடிச்சிக்கிட்டான். ஹீ வாஸ் ரியலி ஹை. என்ன ஒரு வக்கிரமான ஆசாமி சார், அவனை போய் காப்பாற்றுறீங்களே. விஷயம் தீவிரமாகவில்லை, ஆகலை தான். நான் போட்ட சப்தத்தில் அவங்க வீட்டு நாய், காவக்காரங்க, அக்கம்பக்கத்துக்காரங்க அத்தனை பேரும் ஓடி வந்துட்டாங்க. ஒரு வார்த்தை பேசாமல் நேராக இங்கே வந்துட்டேன் சார். அவனை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரியும் எனக்கு. கரண் அங்கிள் சொல்லித்தான் நீங்கள் இந்த கேஸை எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி மனசுள்ளவனை இதுக்காகத்தான் நீங்கள் காப்பாற்றணும் சொல்லுங்கள். அப்போ அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையா? நோ சான்ஸ், நோ பிளடி சான்ஸ். எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கொன்று போட்டுருவார் அவனை. இப்போ நாங்கள் என்ன பண்ணணுன்றீங்க? பேசாமல் இந்த கேஸை விட்டுருங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டும். அவன் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை வாங்கித்தான் ஆகணும். ஜெயிலுக்கு போகட்டும். அவன் ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போனால் தான் ஏன் கோபம் தனியும். வசந்த் அவங்கள டாக்டர் சரஸ்வதி கிட்டே கூட்டிகிட்டு போ. கைனகாலஜிஸ்ட். அப்படியெல்லாம் விபரீதம் எதுவும் நடக்கலை சார். அதுக்குள்ளே நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதிர்ச்சி தான் தாங்கலை, அதிர்ச்சி, கோபம். கவலைப்படாதீங்க மிஸ் சரண்யா, நாங்கள் திலீப்பை என்ன பண்ண போகிறோம் பாஸ்? நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கேஸை விட்டுருங்க. இப்படிப்பட்ட மகா பாவி உணர்ச்சிகளுக்கு மதிப்பே தராத இந்த ராட்சசனை காப்பாற்றிட்டீங்க, அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறது. சாரி, நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன் என்ற படப்படத்தாள் சரண்யா. அவள் சென்றதும் கணேஷ் கொஞ்ச நேரம் யோசித்தான். கேஸு என்னம்மா போகுது பாருங்கள். வசந்த் என்ன பண்ண போகிறோம் என்று சந்தேகம் கேட்பது போல கேட்டான். ரொம்ப சிம்பிள், விட்டுடலாம். கேட்டு போகட்டும் பையன். பாரு, இந்த எமோஷனல் மேட்ரையும் போலீஸ்காரன் லஞ்சம் கேட்குற மேட்ரையும் போட்டு குழப்பாத. நாம் ஒரு கேஸ் ஒப்புத்துக்கிட்டால் அதை அரைக்குறையாக விடுறதில்லை. பேரு கெட்டு போயிடும். முதல்ல ராமச்சந்திரனுக்கு ஃபோனை போட்டு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லு. அதுவும் சரிதான். கொடுக்காமல் இருந்தால் இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார். ஒரே கல்லில் 2 மாங்காய். பையன் ஜெயிலுக்கு போகட்டும். வசந்த், அது இல்லை நம்ம குறிக்கோள். பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் பையனை அரெஸ்ட் பண்ண மாட்டார். எப்படி சொல்கிறீங்க? நீ என் கூட இத்தனை நாள் இருந்திருக்க. சில சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுறியே அல்லது கவனிக்க தவறி போடுறியே. என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஜிஹெச்சில் மார்ச்வரியில் பார்த்தோமே அந்த பையனுடைய பாடி, அதில் என்ன பார்த்த? என்ன பார்த்துருக்கணும்? ஒரு டெட் பாடியும் மறு டெட் பாடியும் சேம் தானே. அந்த பொண்ணு பானுரேகா என்ன சொல்லுச்சு? சேட்டு பையன் போல இருந்தான், மாறெல்லாம் முடின்னு. ஆமாம், அந்த பிணத்தின் மார்பை பார்த்தியா? வசந்த் வாயை திறந்தான். ஆமாம், அது சும்மா சலவை கல்லாட்டம் வளவளன்னு இருந்துச்சு, முடியே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ், கை கொடுங்க. அப்படின்னா அந்த ஆள் திலீப் கொன்ன ஆள் வேற. இவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அது யாருன்னு. அப்படி இல்லை, அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். எப்படி சொல்கிறீங்க? கவனிக்க மாட்டடா நீ. அந்த பொண்ணு பானுரேகா என்ன சொல்லிச்சு யோசனை பண்ணிப்பார். காரில் அந்த பொண்ணை கொண்டாந்துருக்கான். 2 பேரும் சமுத்திரக்கரைக்கு போயிருக்காங்க. அங்கே சம்பவம் நடந்திருக்கு, கை கலப்பு. திலீப் அவனை தன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி பின்னாலே வந்து ஃபோட்டோ எடுக்க போய் அந்த சேட்டு பையன் அடிபட்டிருக்கான். அந்த பொண்ணு வேகமாக ஓடி வந்துடுச்சு. பையன் பீச்சில் கிடக்கிறான். ஆனால் சுமோ கார் அவன் வந்த கார். என்ன ஆச்சு? என்ன ஆயிருக்கும்? அது பாட்டுக்கு பார்க் பண்ணித்தானே இருக்கணும். போலீஸ்காரங்க உடலை பார்த்தா பார்க் பண்ணி இருக்க காரை பார்த்துருக்க மாட்டாங்களா? அதுவும் நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி விழுந்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆமாம், அதை ஏன் செய்யலை? செஞ்சிருப்பாங்க. போலீஸை அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, செஞ்சிருப்பாங்க. செய்யலைன்னா என்ன தெரியுது? திலீப் அடித்ததுனால இவன் சாகலை. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் நினைவு வந்து தட்டு மாதிரி எழுந்து போயிருக்கணும். அல்லது யாராவது அவனை தேடி வந்து காப்பாற்றி காரில் கொண்டு போயிருக்கணும். அப்போ அந்த பணம் அது வேற ஒரு பாடி. நம்ம ஊரில் அனாதை பணங்களுக்காக குறைச்சல். வசந்த் தீவிர யோசனையில் இருந்தான். அதனால தான் சொல்கிறேன், கதிர்வேலன் அரெஸ்ட் பண்ண மாட்டார்.
அரெஸ்ட் பண்ணுறதா பயங்காட்டி பணத்தை வாங்கிடலான்னு பிளான் போட்டிருந்துருக்க. முதல் காரியமாக ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு பேசிடலாம், பணம் கொடுக்காதீங்க, எல்லாமே ஏமாத்து வேலைன்னு. எனக்கு என்னவோ அவர் இந்நேரம் கொடுத்துருப்பாருன்னு தான் தோணுது. ராமச்சந்திரனை வசந்த் அழைத்த போது அவருடைய செல் நம்பர் கொடுத்திருந்தார். பதில் சொன்னது அதை முயன்றான். சார், உங்களை செல்லை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும், நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்களா? இல்லை, உங்ககிட்டேருந்து சரியாக தகவல் வரல, அதனால் கொடுக்கறதா தீர்மானிச்சிட்டேன். குமாரசாமி கதிர்வேலனை கூட்டிகிட்டு வர போயிருக்கான். எவ்வளவு? 12 லட்சம். எங்கே கொடுக்க போகிறீங்க? இங்கே தான், வீட்டில். நீங்கள் வரீங்களா? வர்றோம். ராமச்சந்திரன் பங்களாவுக்கு வசந்தும் கணேஷும் போனபோது குமாரசாமி அவர்களை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்தான். ராமச்சந்திரன் எங்கே? உள்ள விசிட்டர்ஸ் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் வந்தால் உட்கார சொன்னார். யார் விசிட்டரு? தெரியலைங்க. இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் வந்தாரா? பார்க்கலிங்க. தின வெளிச்சம் சாமர்த்தியமாக கசியும்படி உயர உத்தரங்கள் அமைத்து நடுவே பள்ளமான இடத்தில் சோஃபா திண்டுகள் வைத்து நவீனமாக இருந்த அந்த ஹாலில் ஒரே ஒரு சித்திரம் இருந்தது. குமாரசாமி ஐயா கிட்ட சொன்னீங்களா நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோன்னு? சொல்லலிங்க, விசிட்டர் உள்ளார இருக்கப்போ டிஸ்டர்ப் பண்ணால் கோபிச்சுப்பார். வசந்த் தாழ்ந்த குரலில், இந்த குமாரசாமி முடியே சரியில்லை பாஸ், எனக்கு என்னவோ இன்ஸ்பெக்டர் உள்ளே இருக்காருன்னு பற்றி சொல்லுது. என்ன பண்ணணுங்கிற? இவன் உள்ளே விட மாட்டான் என்று கணேஷ் எழுந்தான். போயிட்டு அப்புறம் வரீங்களா என்றான் குமாரசாமி. இல்லைங்க, இப்போவே உள்ளே போகிறோம் என்ற வசந்த். அவர் அறை எதுங்க? அதோ மேலாண்டா இருக்குதே. சரி, அங்கே தான் போகிறோம். அனுமதி இல்லைன்னு சொல்கிறேன்ல, எனக்கு வேலை போயிருங்க, கொஞ்ச நேரம் காத்துருங்க. குமாரசாமி, உனக்கு இதில் எவ்வளோ பங்கு? இதில் 12 லட்சத்தில். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலையே. பாசாங்கெல்லாம் வேண்டாம், 2 பேரும் மாட்டிக்க போகிறீங்க. என்னங்க நீங்கள் ஏதேதோ பேசிட்டு? உன்னை வர்றப்ப கவனிச்சுக்கிறேன் என்ற வசந்த் அந்த அறை கதவை உதைத்து திறந்து உள்ளே போனான். இன்ஸ்பெக்டர் கிளம்பி கொண்டிருந்தார். மேஜைக்கு குறுக்கே ராமச்சந்திரனுடன் கை குலுக்கிவிட்டு இடது கை சூட்கேஸை கை மாற்றிக்கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்புறம் பார்க்கலாம், உங்களுக்கு ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் என்று சொன்னார். வாங்க கணேஷ், வசந்த். பணம் கொடுத்துட்டிங்களா சார்? கொடுத்துட்டேனே. வசந்த், சூட்கேஸை பிடுங்க என்றான் கணேஷ். வசந்த் சற்றும் எதிர்பாராமல் இன்ஸ்பெக்டர் கையிலிருந்து சூட்கேஸை கவர்ந்தான். அதை மேஜை மேல் வைத்தான். அதை இன்ஸ்பெக்டர் எடுக்க போக அவர் கை மேல் அழுத்தி அவரை பின்பக்கம் தடுத்தும் அவர் கை துப்பாக்கியை உதிர்த்தான். கணேஷ் துப்பாக்கி எடுத்து வைத்துக்கொண்டு, வன்முறை வேண்டாம் மிஸ்டர் கதிர்வேலன், இந்த பணம் உங்களுடையது தான். அதை எடுத்துக்கிறதுக்கு முந்தி 1/4 மணி நேரம் நான் உங்களோட பேசணும். அதுக்கு தான் தாமதம். மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்கள் பையன் யாரையும் கொல்லலை. இவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. என்னது? ஆஸ்பத்திரியில் கிடக்கிற பிணமும் உங்கள் பையன் கூட சண்டை போட்ட ஆளும் வேற. அடிபட்டு விழுந்தவன் சாகலை. கொஞ்ச நேரம் தலை சுற்றுற மாதிரி பீச்சாங்கரையில் படுத்திருந்துட்டு புறப்பட்டு போயிருக்கான். என்ன உளறீங்க? அந்த ஆள் பாடியை அடையாளம் காட்டியாச்சு, நான் தான் அதை நிறுத்தி வச்சுருக்கேன். நாங்கள் அந்த ஆளையை கூட்டி வந்திருக்கோமே என்றான் கணேஷ். எங்கே? வெளியில் வண்டியில் காத்திருக்கிறாரு, சேட்டு பையன். இன்ஸ்பெக்டரின் முகம் மாறியது. அப்படிங்கிறீங்க? என்ன கதிர்வேலன், இது குழப்பம் என்றார் ராமச்சந்திரன். அந்த ஆளை ஐடி பண்ண 4 சாட்சியம் இருக்குதுங்க என்றார் குரல் கரத்து கம்மியாகி. மிஸ்டர் கதிர்வேலன், போதும் பாசாங்கு, கம் க்ளீன். இப்போ கூட இந்த மேட்டரை நாங்கள் நெருங்க மாட்டோம். கொலையே நடக்கலை. நடந்ததாக நீங்கள் திருச்சி கேஸ் பதிவு பண்ணிங்க. அரெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே அரெஸ்ட்டுக்கு கேஸு போட்டு கண்ணை நோண்டிவிடுவோம் என்றான் வசந்த். என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பணக்காரங்கள்லாம் இழிச்சு வாங்கிங்களா? என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. பையனை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை போயிடும். யாரை கொன்னதாக சொல்கிறீங்களோ அந்த பையனையே சாட்சியாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிறுத்திவிடுவோம். போய் குற்றச்சாட்டு, சாட்சியங்களை திரிக்கிறது எல்லாம் சேர்ந்து 8 வருஷம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாதா என்ன? பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, பணத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கினதுக்கு நாங்கள் 2 பேரும் சாட்சி. அப்புறம் குமாரசாமியை அப்ரூவர் ஆக்கிவிடுவோம். ஒரு பெரிய நோட்டு போதும். அவனை நீங்கள் அப்ரோச் பண்ணி பணம் கேட்ட எல்லா விவரமும். கதிர்வேலன் தன் தொப்பி எடுத்து மாட்டிக்கொண்டார். பணத்தை தொடவில்லை. முகத்தை அவமானமும் வியர்வையும் நனைத்தன. அப்போ போயிட்டு வரீங்களா? ஹர் என்று ஏதோ ஒரு பெரிய சத்தம் செய்தார். கதிர்வேலன், ஒரு நிமிஷம் வெளியே காத்துட்ருங்க. வசந்த் உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க விரும்புகிறான். என்ன என்றார் விரைப்பாக. கொஞ்சம் காத்திருங்களேன். ராமச்சந்திரன் கூட ஒரு 5 நிமிஷம் ஜோலி இருக்கிறது. வசந்த், நீ அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்றான். கணேஷும் ராமச்சந்திரனும் தனியே இருக்க,
கணேஷ், தேங்க்யூ, 12 லட்சம் மிச்சம் பண்ணிட்டீங்க. நான் கொடுக்குறதா தீர்மானிச்சப்புறம் யானை வாயில் போன கரும்பு மாதிரி திரும்பி வந்துருச்சு. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க சார். லஞ்சத்தை எதிர்க்கிறதுல உங்கள் பணப்பழத்தை செலவழிங்க, ஆதரிக்காதீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் கணேஷ். எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? ஒன்றும் செப்படி வித்தையெல்லாம் இல்லை சார். ஒழுங்காக படிப்படியாக விசாரித்தப்ப பையன் கூட வந்திருந்த பொண்ணை பிடிச்சிட்டோம். அதுதான் இந்த கேஸில் அதிர்ஷ்டம். அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு அடையாளம் சொல்லிச்சு. சேட்டு பையன் மாரில் முடி இருந்துச்சுன்னு. மாச்சொரியில் இவங்க காட்டின உடம்புல முடியே இல்லை, வேற பணம். அதுலேருந்து எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அவன் புறப்படும் முன் கதவை பட்டென்று திறந்து கொண்டு திலீப் உள்ளே வந்தான். டேட், கேன் ஐ ஹாவ் த மணி ரைட் நவ் என்று அதட்டலாக சொன்னான். அப்போது தான் கணேஷை பார்த்து, ஹாய், ஹூ ஆர் யூ என்றான். பார்த்ததில்லை, நம்ம லாயர் கணேஷ். இவர் தான் உன்னை ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றினார். திலீப் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல், டேட், ஐ எம் இன் எ ஹரி என்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கணேஷ், உள்ள பூச்சி மாதிரி அரிச்சிருவான் இவன். அவன் கையில் ஒரு செக் எழுதி கொடுத்தார். பேங்க்கு திறந்துருக்குமா டேட்? தேட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்றார் விரக்தியாக. அவன் போனதும், பணம் பிடுங்கிய மெஷின். அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதை கிடையாது, தெரியுது என்றான் கணேஷ். கம்பெனி மானத்தை காப்பாற்றிட்டீங்க. என் பையன் இனிமேல் ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை. ஐ எம் நாட் ஷுர் சார். நிச்சயம் போயிடுவான், வேறு நிஜ கேஸுக்கு. போகட்டும் சார், புத்தி வரட்டும். ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க, நான் வரேன். உங்கள் ஃபீஸு? அப்புறம் வசந்த் இன்வாய்ஸ் அனுப்புவான் சார். குட் பை. கணேஷ் போனதும் ராமச்சந்திரன் யோசித்தார். ஐ எம் நாட் ஸோ ஷியோருங்கிறாரு, என்ன இப்போ என்று கவலைப்பட்டார். கணேஷ் அறைக்கு வெளியே வந்தான். வசந்த், சொல்லிட்டியா? குமாரசாமியை காணவில்லை. சொல்லிட்டேன் பாஸ். என்ன சொல்கிறார் கதிர்வேலன்? ஹீ இஸ் வெரி ஹாப்பி. கதிர்வேலன் மிகுந்த சந்தோஷத்தில் தான் இருந்தார். ஜமாச்சுரேங்கிறார். செஷன்லேயே கேஸ் ஆயிரும். நாங்கள் அந்த பெண்ணு, அது பேர் என்ன வசந்த்? சரண்யா. சரண்யா கிட்டேருந்து ஒரு புகார் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. மற்ற சாட்சியங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த திலீபு பையனை கைது பண்ணாட்டி என் பேர் கதிரவன் இல்லை, அவன் சகாக்கள் இருக்காங்களே, அந்த பயலுவலை ஆசன துவாரத்தில் கழிய விட்டு ஒரு கலக்கி விடுங்க, கக்கியப்படுவாங்க உண்மையை என்றான் வசந்த். இந்தியாவிலேயே இப்பெல்லாம் உண்மை அந்த வழியாக தான் வருது கதிர்வேலன் என்றான் கணேஷ். அப்புறம் கதிர்வேலன், உங்களுக்கு எத்தனை பேரும் புகழும் வருது பாருங்க. அது கூட சரிதாங்க. வசந்த் எல்லாம் விவரமாக சொன்னார். உண்மையான கேஸுக்கு கைது பண்ணுங்க, பொய் கேஸுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் மாதிரி வேணுமா, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து லெட்டர் போதுமா? பொண்ணு ஒரு மனு கொடுத்தா போதுங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவேன். ஜமாயிங்க. தன் ஜென் காரில் ஏறும்போது வசந்த், பாஸ், அடிப்பட்ட பையன் காரில் இருக்கிறதா சொன்னீங்களே, எங்கே அவன்? வசந்த், அது ஒரு சும்மா, அது என்னமோ சொல்லுவியடா முட்டாளக்கடி. அதே தான். மறுதினம் காலை செய்தித்தாளில் பிரபல தொழிலதிபர் மகனுடன் 4 கைது என்று கொட்டை எழுத்துக்களில் தலைப்பு செய்திகள் அலறின. சரண்யா என்கிற பெண்ணை கூட்டு முயற்சியாக பலாத்காரம் செய்ததற்கு 4 கைது செய்யப்பட்டார்கள். வசந்த் அதை காட்டிய போது, பார்த்துட்டேன் என்றான் கணேஷ். பாஸ், இதை கேளுங்க. பேப்பரை வசதியாக மடித்து கொண்டு படித்தான். தொழில் அதிபரின் பணபலத்தை எதிர்த்து தைரியமாக கைது செய்ய முன்வந்த கடமை உணர்ச்சி மிக்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் அவர்களை போலீஸ் கமிஷனர் துரையும் உள்துறை அமைச்சரும் பாராட்டினார்கள். இதுதான் கிளைமேக்ஸ். இந்த வகையிலான நேர்மையான இளம் அதிகாரிகள் தான் காவல்துறையின் தூண்கள் என்றார். கணேஷ் வாய் விட்டு சிரித்தான். கதை நிறைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.